எனக்கு கிளீனாக தெரியும். இந்த கீழே வந்து ரியாக்ட்னு ஒரு காலம் இருக்கு. அதில் நீங்கள் வந்து ஒரு தம்ஸ் அப் போட்டீங்க அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு தெளிவாக கேட்குது அப்படின்னு தெரியும். எஸ் மிஸ்டர் அற்புதம் ராஜண்ணா, தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் வில்சன் கேட்குதுன்னு சொல்றீங்க, நன்றி. உங்களுடைய அந்த கேட்குது அப்படின்னு சொன்னதுக்கான அந்த கன்ஃபர்மேஷனுக்கு மிகவும் நன்றி. ஸோ நண்பர்களே, இப்போ ஸ்க்ரீன் தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியுது. ஜஸ்ட் இன்னொரு தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன் தெரியுது அப்படிங்கிறத புரிஞ்சுப்பேனா? So the screen is visible, right? Okay. Thank you, sir. Thank you, Mr. அற்புதராஜண்ணா. நீங்க ஸ்கிரீன் தெரியுது சொன்னதுனால உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லிக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்க்க போறோம் நம்ம. அது பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு பதிலாக ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் நான் சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we are not promoting any cryptocurrency here. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரிப்டோ கரன்சி சம்பந்தமான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. அப்படின்னா இது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். We are the first virtual coin based on a decentralized smart contract DeFi project in the world. So முதலாக ஒரு virtual coin மூலமாக ஒரு decentralized contract மூலமாக ஒரு business opportunity நம்ம இங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட we use USDT PEP20 காயின் வந்து ஸ்டேபிள் காயின், அதை தான் நம்ம நம்மளுடைய பிஸ்னஸுக்கு பயன்படுத்துகிறோம். நீங்க இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய கிரிப்டோ கரன்சி என்னன்னு கேட்டீங்கன்னா USDT PEP20. அதே மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை நீங்கள் அந்த PEP20 மூலமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ இப்போ தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we provide a risk-free trading platform to all. ஓகே, ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா anyone to everyone. யாருக்கெல்லாம் அடிஷ்னலா பணம் சம்பாதிக்கணும், மிகப்பெரிய அளவுல தன்னுடைய செல்வத்தை பெருக்கணும் அப்படின்னு ஆசை உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம பயன்படுத்தி கொள்ள முடியும். ஸோ அடுத்த பேஜுக்கு போவோம் நம்ம. ஸோ one sparkling idea can change the world. என்ன அந்த ஐடியா அப்படிங்கறத கேட்டீங்க அப்படின்னா டெத்தர் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு புது வகையான பிசினஸ் மாடல், பிசினஸ் ஐடியா. நம்ம பலவிதமான பிசினஸ் ஐடியா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த டெத்தர் ஓஷன் என்று சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் ஐடியா அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்மலா கிரிப்டோ கரன்சி இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும், ட்ரேடிங்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். ஒரு காயினை வாங்கும் பொழுது அதன் விலை உயரும், அதை விற்கும் பொழுது அதனுடைய விலை இறங்கும். இப்படிங்கிறது இட்ஸ் அ நார்மல் டெண்டன்சி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காமனான ஒரு டெண்டன்சி. பணம் விலை நம்ம வந்து வாங்கும் போது விலை ஏறும், விற்கும் போது அதன் விலை குறையும் அப்படிங்கிறது. அப்போ இந்த டெத்தர் ஓஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிசினஸ் ஐடியாவை கண்டுபிடிச்ச ஓனர்ஸ் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா நம்ம ஏன் கொஞ்சம் மாற்றி யோசிக்க கூடாது. மாற்றி யோசிக்கிறது மூலமாக நம்ம கொஞ்சம் புது வகையான ஒரு பிசினஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஸோ தே ஹவ் ஜஸ்ட் ஒர்க் அவுட் ஒன் கால்குலேஷன். அந்த கால்குலேஷன் என்னங்கிறத நான் அடுத்த ஸ்லைட்ல நான் உங்களுக்கு சொல்லுவேன். அந்த கால்குலேஷன்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்க இந்த வெர்ச்சுவல் காயினை வாங்கும் பொழுதும் அதன் விலை உயரும், அதை நீங்கள் விற்க முற்படும் பொழுதும் அதன் விலை உயரும். ரெண்டு சமயத்திலையும் உங்களுக்கு காயினோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சொல்லுது டூ குட் டு பி ட்ரூ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் இந்த வெர்ச்சுவல் காயினை பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் அதனுடைய விலை உயர்ற மாதிரியும் அதனை நீங்கள் விற்கும் பொழுதும் அந்த வெர்ச்சுவல் காயினுடைய விலை உயர்ற மாதிரியும் இந்த பிசினஸ் ஐடியாவை அவங்க ஒழுங்கா அருமையா கட்டமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் யாரெல்லாம் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கர் பண்ணலாம், இன்வெஸ்டர்ஸ் பண்ணலாம், ட்ரேடர்ஸ் பண்ணலாம். நார்மலாவே ஒரு பிசினஸ் வந்து கட்டமைச்சு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல வந்து 3 விதமான மக்கள் இருப்பாங்க. ஒருத்தவங்க வந்து அதுல ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய இருப்பாங்க. இன்னொருத்தவங்க அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலமாக ப்ராஃபிட் சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, நெட்வொர்க்கை கட்டமைச்சு அதன் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட 3 ஆப்பர்ச்சுனிட்டியுமே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரே குடை கீழே இந்த ஒரே பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக 3 விதமான மக்கள் 3 விதமாக ஒரு சிலருக்கு ஆக்சுவலா நெட்வொர்க்கிங் பண்றதுக்கு விருப்பம் இருக்காது, ஒரு சிலருக்கு
இன்வெஸ்ட் பண்றதுல மட்டும்தான் விருப்பம் இருக்கும். ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பணத்தை முதலீடு செய்வாங்க. அதன் மூலமாக வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்துக்கொள்றதுக்கான விருப்பம் மட்டுமே இருக்குமே தவிர அடுத்தவங்களுக்கு அந்த பிசினஸ் ரெஃபர் பண்ணுங்கிற கட்டாயம் இருக்காது. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்கிட்ட மிகப்பெரிய அளவுல பணம் இல்லை சார், ஆனா என்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு, அதை வச்சு ட்ரேடிங் பண்றதுக்கு நான் முயற்சி செய்ய விரும்புறேன் அப்படிம்பாங்க. ஸோ அப்படி ட்ரேடருக்காக இருக்கட்டும், இல்லை நீங்க வெதர் யூ ஆர் அ நெட்வொர்க்கர், வெதர் யூ ஆர் அன் இன்வெஸ்டர், வெதர் யூ ஆர் அ ட்ரேடர், ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எந்த முறையிலையும் நீங்க பயன்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த நம்ம வெர்ச்சுவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நம்ம இந்த தெத்தர் ஓஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடியா என்ன ஐடியா, எப்படி இந்த காயின் வெர்ச்சுவல் காயின் நீங்க வாங்கும் போதும் விற்கும் போதும் விலை ஏறுது அப்படிங்கறத நம்ம இங்க பார்த்துடலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்லைடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் ஊடா ப்ராஜெக்ட், இந்த கம்பெனியுடைய அபிஷியல் வெப்சைட் www.tetherocean.com. இது என்னைக்கு லான்ச் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 20th March 2024 அன்னைக்கு தான் இந்த பிசினஸ் மாடல் முதலாக இந்த உலக்கு அறிமுகமாகுது. லான்ச்சிங் பிரைஸ் அன்னைக்கு அவங்களோட அந்த வெர்ச்சுவல் காயின் லான்ச் ஆகும் பொழுது அவங்க என்ன பிரைஸ் டிசைட் பண்ணியிருந்தாங்கன்னா 0.01 USDT, அது கிட்டத்தட்ட 90 பைசா, அதாவது 90 பைசா நம்மளுடைய இந்தியன் ருபீஸுக்கு அதை கணக்கு பண்ணும்போது அதுதான் அவங்களுடைய லான்ச்சிங்கா இருந்தது. ஸோ இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க பை பண்ணும் போதும் செல் பண்ணும் பொழுதும் இந்த காயினுடைய பிரைஸ் உயர்ந்து கொண்டே போகும். அது எப்படி சாத்தியம், அது எப்படி பாசிபிள் அப்படிங்கிறத கீழே உள்ளதை பார்க்கலாம். நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, $100 கொடுத்து இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த தெத்தர் ஓஷன் என்று சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் அமைப்பின் மூலமாக, அந்த வணிகத்தின் மூலமாக $100 கொடுத்து ஜாயின் பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த $100ல $52 லிக்விடிட்டிக்கு போயிடும். லிக்விடிட்டி அப்படிங்கிறது அந்த கடன் வைப்பு, ரொக்கம் வைப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொக்கம், நம்மளுடைய கம்பெனியில இருக்கக்கூடிய ரொக்க இருப்பு அப்படிம்பாங்க. ஸோ அப்ப $100 கொடுத்தீங்கன்னா $52 அந்த லிக்விடிட்டி பூலுக்கு இருப்பாக வைக்கப்படும். இது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அதாவது என்ன சொல்றதுன்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல இட்ஸ் வெரிஃபைடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். யாருமே டீசென்ட்ரலைஸ்டு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்னால அந்த எந்த விதமான மாற்றங்களையும் அவர்களால் செய்ய முடியாது. ஸோ அந்த தொகை கரெக்டா அந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ல போய் லாக்இன் ஆயிடும். அப்ப $100 கொடுத்தீங்கன்னா $52 லிக்விடிட்டி பூல் ஆயிரும். உங்களுக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா 35% ஆஃப் காயின் உங்களுக்கு இமிடியேட்டா அலாட் ஆகும். 35%. அப்போ 35% டாலர் காயின் உங்களுக்கு $100க்கு 35% ஈக்குவலண்டான காயின் உங்களுக்கு அலாட் ஆகி உங்களுக்கு வரும். ஸோ அப்படிதான் இந்த வடிவமைப்பு பெற்று சேல் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சப்போஸ் உங்கள்கிட்ட காயின் இருக்கு, அந்த காயினை சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த காயின் இன்னொரு நபருக்கு போகாது, இந்த கம்பெனிலேயே இருக்கும். இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அதை எரிச்சிருவாங்க. இட்ஸ் கால் பர்னிங் டெக்னாலஜி. ஸோ அப்படி இந்த காயின் பேர்ன் ஆயிரும் பொழுது அந்த யூனிட்ஸ் பேர்ன் ஆயிரும். உங்களுக்கு 90% பே அவுட் கிடைக்கும். அன்னைக்கு அந்த காயினோட விலை என்ன இருக்கோ அதுல இருந்து 90% பே அவுட் உங்களுக்கு வருமானமாக வந்துவிடும். ஸோ இப்ப கீழே உள்ள கால்குலேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு தெளிவா புரியும். லான்ச்சிங் டேட் அன்னைக்கு, அதாவது 20 மார்ச் 2024 அன்னைக்கு அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை லான்ச் பண்ணும் பொழுது காயினோட பிரைஸ் 0.10 அன்னைக்கு டாலர் பண்ணிருக்காங்க. அப்ப 21ஆம் தேதி முதல்ல ஒரு நபர் என்ன பண்றாருன்னா $100 கொடுத்து பர்ச்சேஸ் பண்றாரு. அப்ப $100 பர்ச்சேஸ் பண்ணும்போது 52% லிக்விடிட்டி பூலுக்கு போயிடும் சொன்னேன். ஸோ இந்த கம்பெனியுடைய ரொக்க இருப்புல எவ்வளவு போச்சு? $52. அது இந்த கம்பெனியோட ஓனர்ஸ் நினைச்சாலும் எடுக்க முடியாது. ஏன்னா இட் கோஸ் டு தி க்ளோஸ்ட் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். அந்த கான்ட்ராக்டுக்குள்ள உள்ள போயிடும் அந்த பைசா. ஸோ அந்த லிக்விடிட்டி பூல் $52 இருக்கு. அப்ப அவருக்கு எவ்வளவு காயின் அலாட் ஆச்சுன்னா 35%. $100க்கு 35ங்கிறது $35க்கு ஈக்குவலண்டான காயின் அவருக்கு அலாட் ஆகும். ஸோ காயினோட விலை 0.01. ஸோ அதுபடி கால்குலேட் பண்ணா அவருக்கு 3500 காயின் அலாட் ஆகுது. ஸோ இந்த 3500 காயின் அலாட் ஆகும் பொழுது அந்த 3500 காயின் டிவைடட் பை அங்க இருக்கக்கூடிய ரொக்க இருப்பு, அதை நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா அந்த காயினுடைய பையிங் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 0.1 இருந்த காயினுடைய விலை 0.01486 மாறுது. உங்களுக்கு லைனா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அப்ப பையிங் பிரைஸ் மாறும் பொழுது செல்லிங் பிரைஸ் எப்படி டிசைட் பண்ணுவாங்கன்னா ப்ரீவியஸ் காயின் பிரைஸ், இதுக்கு முன்னாடி காயின் பிரைஸ் என்ன இருந்ததோ அது செல்லிங் பிரைஸா மாறுது. அப்ப இங்க செல்லிங் பிரைஸ் என்னாச்சு? 0.01 மாறிடுச்சு. இப்ப இரண்டாவது நபர் இன்னொரு $100 கொடுத்து இந்த பிசினஸ்ல ஸ்டார்ட் பண்றாரு. அவர்கிட்ட இருக்கக்கூடிய 52%, அதாவது $52 திருப்பி இங்க ஆட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? $104. அப்ப ஏற்கனவே $52 இருந்தது, இன்னொரு $52 ஆட் ஆகி $104 கம்பெனியில ரொக்கத்தொகையா இருப்பு இருக்கு.
இப்போ இவருக்கு எவ்வளவு காயின் அலாட் ஆகுது பாருங்க. முன்னாடி வாங்கினவருக்கு 3500 காயின் கிடைச்சது. ஆனா அதே அமௌண்ட் தான் போட்டு இவர் வாங்கினாரு. ஆனா காயினோட பிரைஸ் வந்து 0.1486 இருக்கிறதுனால இவருக்கு அலாட் ஆன காயின்ஸோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 2355.76 இவ்வளவு காயின் அலாட் ஆச்சு. அப்ப இதுவும் சேர்ந்து டோட்டல் லிக்விடிட்டி எவ்வளவு ஆச்சு? டோட்டல் காயின் நம்பர் ஆஃப் காயின் இதுவரை நம்மளுடைய காயின் ஜென்ரேட் ஆயிருக்கிறது வந்து 5855 காயின் இருக்கு. அப்ப $104 இருப்பு இருக்கு. இப்ப அன்னைக்குள்ள பையிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.17 இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப செல்லிங் பிரைஸ் என்னாச்சு? ப்ரீவியஸ் செல்லிங் பிரைஸ் 0.14 வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்துடும். இப்ப தெளிவா புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க ரியாக்ட்ல. அப்ப எனக்கு தெரியும் நான் பேசுறது உங்களுக்கு தெளிவா புரியுது அப்படின்னு. ஒரு தம்ஸ் அப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கவனமா இந்த பிசினஸ் பிரசன்டேஷனை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ எனக்கும் புரியும் ஆக்சுவலா வந்து எஸ் இட்ஸ் ரீச்சிங். எஸ் தேங்க்யூ சார். தேங்க்யூ மிஸ்டர் செங் சாஹில் அஹமத். மிஸ்டர் அற்புதம் ராஜக்கண்ணா உங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் சார் ராஜண்ணா. ஸோ அப்போ உங்களுக்கு தெளிவா புரியுது. அப்ப மூன்றாவது ஒரு நபர் பர்ச்சேஸ் பண்றாரு. அவரும் $100 கொடுக்குறாரு. அதே 52% லிக்விடிட்டி ஏறுது. ஏற்கனவே $104 லிக்விடிட்டி இருந்த இடத்துல இப்ப இன்னொரு 52 ஏறும்பொழுது $156 லிக்விடிட்டி ஏறிடுது. இவருக்கு எவ்வளவு காயின் அலாட் ஆகுது? அன்னைக்குள்ள பிரைஸ் படி 1970 காயின் தான் அலாட் ஆகுது. ஏற்கனவே இருக்கக்கூடிய 5855 காயின் கூட இந்த 1970 காயின் வரும்போது இப்ப டோட்டல் கம்பெனியோட இருப்பு எவ்வளவு? 7826 காயின் 3 நபர்கள்ட்ட இருக்கு மொத்தம். இந்த 3 நபர்கிட்ட 7826 காயின் இருக்கு. இந்த காயினுடைய டோட்டல் வேல்யூ $156 இருக்கு. ஸோ காயின் பிரைஸ் இங்க திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது 0.01993. செல்லிங் பிரைஸ் என்ன ஆகுது? 0.17 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா தட் இஸ் யுவர் ப்ரீவியஸ் பையிங் பிரைஸ். இப்பதான் இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது. இதுவரை தொடர்ந்து 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க. 3 பேர் பர்ச்சேஸ் பண்ணும்போது என்னாச்சு? காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. இப்ப முதல்ல இந்த வாங்கினார் பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வாங்கினார் பாத்தீங்களா, அவர்கிட்ட 3500 காயின் இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் 2 டைம்ஸ் ப்ராஃபிட்ஸ் பக்கத்துல வந்துருச்சு. நான் எங்கிட்ட இருக்கக்கூடிய $3500 3500 காயின்ல 1000 காயினை நான் வந்து சேல் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 1000 காயின் சேல் பண்ணும் பொழுது 90%, அதாவது 90% பே அவுட் கிடைக்கும். அப்ப இவருக்கு என்ன கிடைக்குது? $1000 $900 எவ்வளவு சேல் அவுட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஸோ அவருக்கு கிடைக்கக்கூடியது வந்து $900 காயினுக்குள்ள பிரைஸ் கொடுத்துடுறாங்க. அப்ப இந்த 1000 காயினை வந்து 7826.46 மைனஸ் பண்ணும்போது, அதாவது எரிச்சிடுறாங்க, பேர்ன் பண்ணிடுறாங்க. அப்படி பேர்ன் ஆகும்போது கம்பெனியில் இருக்கக்கூடிய, அதாவது இந்த 3 பேர் இருக்கக்கூடிய மீதம் காயின் எவ்வளவு இருக்கு? 6826.46 காயின் இருக்கு. இப்ப காயினோட பிரைஸ் 6826 இருக்கக்கூடிய லிக்விடிட்டி நீங்க டிவைட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா காயினோட பிரைஸ் மறுபடியும் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நார்மலா இன் நார்மல் ட்ரெடிஷனல் பிளாட்ஃபார்ம், ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த காயின் பிரைஸ் சேல் ஆகும் பொழுது அங்க என்ன ஆகும்? காயினோட பிரைஸ் மைனஸ் ஆகும். ஆனா இங்க இருக்கக்கூடிய கால்குலேஷன்ஸ் படி இந்த காயின் பிரைஸ் இஸ் ஃபர்தர் இஸ் இன்க்ரீசிங் 0.02 இன்க்ரீஸ் ஆகுது. செல்லிங் பிரைஸ் இஸ் தி ப்ரீவியஸ் டேஸ் பிரைஸ். அந்த ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து செல்லிங் பிரைஸா மாறி. இப்ப நம்பர் 2ல இருக்கக்கூடிய நபர், அவர்கிட்ட இருக்கக்கூடிய 2355 காயின்ல உள்ள அவர் என்ன பண்றாருன்னா அவர் ஒரு 1000 காயினை சேல் பண்றாரு. அப்படி சேல் பண்ணும்போது அவர் 1000 காயினை கொடுத்தது போக மீதி இருக்கக்கூடிய 5826 காயின் இருக்கு. அந்த 1000 காயின் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அது திருப்பி கம்பெனி என்ன பண்றாங்க? எரிச்சிடுறாங்க, பேர்ன் பண்ணிடுறாங்க. அப்ப காயின் பிரைஸ் ஃபர்தரா again டிஃபிட் ஏதாவது இப்ப இருக்கக்கூடிய இருப்பு தொகை நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா 0.0295 வருது. உங்களுடைய செல்லிங் பிரைஸ் the previous day இருக்கக்கூடிய அந்த previous transaction இருக்கக்கூடிய பிரைஸ் ஆயிடும். இப்போ இங்க ஒரு கேள்வி வரும், சார் நீங்க சொல்லிட்டீங்க பாய் பண்ணும்போதும் சேல் பண்ணும்போதும் காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இஸ் தட் கிவ்ஸ் அ கான்ஃபிடன்ஸ் த லாஸ்ட் பர்சன், இந்த கம்பெனில வந்து ஒருத்தர் காயின் வாங்குறார், அவர் விற்க போனா பைசா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி வரும். இப்ப உதாரணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே நீங்க கையில கால்குலேட்டர் வச்சிருக்கீங்க, இல்லைன்னா மொபைல் வச்சிருக்கீங்கன்னா நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்க, தெளிவா உங்களுக்கு புரியும். சோ இப்போ இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய மொத்த இருப்பு காயின் வந்து 5826 இந்த 3 நபர்கள்ட்ட இருக்கு. இப்ப வேற ஒருத்தருமே ஜாயின் பண்ணலன்னு வச்சுப்போம். ஸோ தட் இஸ் அ கண்டிஷன்ஸ், இந்த ஒஸ்ட் கண்டிஷன். அப்போ இந்த ஒஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன நடக்குது? இப்ப பாக்கி இருக்கக்கூடிய கண் வந்து 5826. இந்த 5820 காயினை இவங்க மொத்தமாவே சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த 3 பேர் என்ன நினைக்கிறாங்க? நம்ம மொத்தம் கம்பெனிட்டு திருப்பி கொடுத்துரும், நமக்கு வருமானம் வரலையான்னு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த 5826க்கு நீங்க 90% போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 5300 காயின் பக்கத்துல வரும். அந்த 5300 காயினுக்கு இன்னைக்குள்ள ரேட் படி நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா $122 விட கம்மியா தான் வரும். சோ இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்.
முதல் நபர்ல இருந்து கடைசி நபர் வரை எப்ப அவங்க காயினை வித்தாலும் அவர்களுக்கு உரித்தான பணம் அவர்களுக்கு கிடைத்தே தீரும். ஏன்னா இங்க லிக்விடிட்டிங்கிறது 100% லாக் ஆயிருக்கு. 52% ஆஃப் த லிக்விடிட்டி இஸ் லாக். சேல் பண்ணும்பொழுது உங்களுக்கு 90% கிடைக்குது. அங்க ஒரு 10% லிக்விடிட்டி ஆட் ஆகுது. ஸோ எப்படி சுத்தி பார்த்தாலும் இந்த என்டையர் லிக்விடிட்டியை ஜீரோ ஆக்க முடியாது. தட் இஸ் த பியூட்டிஃபுல்லி டிசைன் திஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட். இந்த அளவுல மிகப்பெரிய அற்புதமா ஒரு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் டிசைன் பண்ணி இதை லாங் ரன் கொண்டு போகணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கனவுல தான் நம்மளுடைய இன்வென்டர்ஸ், இந்த கம்பெனியுடைய இன்வென்டர்ஸ் மிஸ்டர் சிவதாசும் சரி, மிஸ்டர் சையத் இவரும் சரி, 2 பேரும் சேர்ந்து ஒரு அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உண்மையிலுமே இதுவரை உங்களுக்கு புரிஞ்சுது, வாவ் இட்ஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் காணிக்கலாமா? ஜஸ்ட் ரியாக்ஷன் மூலமா ஒரு தம்ஸ் அப் காணிங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போறேன். ஓகே, தட்ஸ் ஃபேண்டாஸ்டிக். மிஸ்டர் சஹில் அஹமத், தேங்க்யூ வெரி மச். எஸ், புரிஞ்சுக்குதுன்னு நினைக்கிறேன். எஸ், வெரி குட். ஃபர்தரா நான் ஸ்க்ரீன் பார்க்க முடியல, யாரெல்லாம் தம்ஸ் அப் கொடுக்குறீங்கன்னு. மிஸ்டர் அற்புத ராஜாண்ணா, தேங்க்யூ வெரி மச். மிஸ்டர் வேல்முருகன், தேங்க்யூ வெரி மச். ஓகே, ஸோ இதுவரை உங்களுக்கு பிசினஸ் பிரசன்டேஷன் புரிஞ்சுது. ஸோ இந்த கம்பெனி 20th மார்ச்ல இதை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த பிசினஸ் மூவ் ஆகி போயிட்டே இருந்தது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டோவா அப்படின்னு சொல்லி ஒரு புதிய இன்னொரு அடிஷனல் பிளாட்ஃபார்மை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரதன் மூலமாக இந்த தெத்தர் ஓஷன் பிசினஸை ஃபாஸ்டா கொண்டு போக முடியும் அப்படின்னாங்க. ஸோ நம்மளுடைய பேசிக், ஒருத்தர் வீடு கட்டணும் அப்படின்னா ஒரு பேஸ்மெண்ட் அப்படிங்கிறது மிக முக்கியம். ஏன்னா பேஸ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கோ, அஸ்திவாரம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கட்டக்கூடிய வீட்டுடைய தன்மை இருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பேஸ். நம்மளுடைய பேஸ் இவ்வளவு தெளிவா இருக்கிறதுனால எங்க லிக்விடிட்டி லாக்டு லிக்விடிட்டி அண்ட் எவ்ரிபடி, ஈவன் த லாஸ்ட் பர்சன் வாண்டட் டு செல் இஸ் என்டையர் விர்ச்சுவல் காயின், அவங்களுக்கு பைசா கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நம்மளுடைய பேஸ்மெண்ட் இருக்கிறதுனால இந்த பேஸ்மெண்ட் மேல கம்பெனி அடுத்த கட்டடத்துக்கு பேர் தான் டோவா அப்படின்னு பேர். இந்த டோவானா என்னது, இந்த டோவா மூலமாக என்னது அப்படிங்கிறத எப்படி இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு பார்ப்போம். டோவா அப்படிங்கக்கூடியதுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, தெத்தர் ஓஷன் வெர்ச்சுவல் அசெட். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், தெத்தர் ஓஷன் பார்த்தோம். இந்த தெத்தர் ஓஷன் வெர்ச்சுவல் அசெட் அப்படின்னா என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ எத்தனை பேருக்கு உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் பத்தி கொஞ்சமாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும்? இப்போ ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி இருக்கு. உதாரணத்துக்கு நான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய டாடா, அவங்களுடைய அயன் மேனுஃபேக்சரிங் லிமிடெட் ஜாம்ஷெட் நகர்ல இருக்கிறதா நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். டாடா என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்தரா அவங்க பிசினஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்படி எக்ஸ்பேன்ஷன் பண்ணதுக்கு பொழுது அவங்க என்ன டிசைட் பண்றாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் டு இஷ்யூ அன் ஐபிஓ. ஐபிஓ அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க கம்பெனியில ஷேர்ஸ் வெளியிடுவாங்க. அந்த ஷேரை வெளியிடுறதுக்கு பேரு டைரக்டா பப்ளிக்கு அந்த ஷேர்ஸ் வாங்க முடியும். அதுக்கு பேர் ஐபிஓன்னு பேர். இந்த ஐபிஓங்கிறது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு 1 கோடி ஷேர் அவங்க வெளியிட போறாங்க, இல்ல 10 கோடி ஷேர் வெளியிட போறாங்க. ஒரு ஷேரோட மதிப்பு 10 ரூபா வச்சு மார்க்கெட்ல வெளியிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப பப்ளிக் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஷேரை வாங்குறதுக்கான முயற்சிகளை எடுப்பாங்க. ஐபிஓ மூலமாக அந்த ஷேரை வாங்குறதுக்கான முயற்சிகள்ல கம்பெனி எல்லா பப்ளிக்கும் ஈடுபடுவாங்க. அப்ப நீங்க அந்த ஷேரை வாங்குறதுக்கு ஆசைப்படுறீங்க. ஒரு ஷேரோட மதிப்பு $10 சொல்றாங்க, 10 கோடி ஷேர் இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஷேர்ஸ் நீங்க வாங்கிக் கொள்ளலாம். ஸோ அப்படி நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அந்த ஷேர்ஸ் நீங்க வாங்குறீங்க, அதுக்கப்புறம் அந்த என்டையர் அமௌண்ட் யாருக்கு போகும்? கம்பெனிக்கு போகும். இப்ப 10 கோடி ஷேர்ஸ் பப்ளிக் வாங்கிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஷேருடைய மதிப்பு 10 ரூபா அப்படின்னா 10 கோடி ஷேர்ஸோட மதிப்பு கிட்டத்தட்ட எவ்வளவு? 100 கோடி ரூபாய். இந்த 100 கோடி ரூபாய் யாருக்கு போகுது? டாடா கம்பெனிக்கு போகுது. இப்ப இந்த டாடா கம்பெனி அந்த 100 கோடியை வச்சு என்ன பண்ணுவாங்க? அவங்க ஃபர்தரா அவங்களுடைய பிசினஸ் டெவலப் பண்ணுவாங்க. அவங்க பிசினஸ் டெவலப் பண்ணி கொண்டு போகும்பொழுது என்ன ஆகும்? அந்த பிசினஸ் growth பயங்கரமாகும். அப்ப அந்த பிசினஸ் growth வளர 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 என்ன ஆகும்னா, இந்த ஷேர்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஷேர்ஸோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அந்த 10 கோடி ஷேர்ல உங்கள்கிட்ட ஒரு 1000 ஷேர் நீங்க வாங்கிருக்கீங்க 10 ரூபா கொடுத்து. அப்ப அது 10,000 ரூபாய் மதிப்பு. ஆனா இன்னைக்கு அந்த ஷேர்ஸோட மதிப்பு, உதாரணத்துக்கு ஒரு ஷேர்ஸோட மதிப்பு 100 ரூபாச்சு. நீங்க 1000 ரூபாய்க்கு 1000 ஷேர் வாங்கியிருந்தீங்க 10,000 ரூபாய் கொடுத்து. இன்னைக்கு ஒரு ஷேர்ஸோட மதிப்பு 100 ரூபாய் அப்படின்னா அதை நீங்க வித்தா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இப்போ நீங்க அந்த ஷேர்ஸை யார்கிட்ட விற்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அந்த ஷேர்ஸை விற்கிறது கட்டாயமா இன்னொரு நபர், அதுக்கு பேர் தான் ஷேர் ட்ரேடிங்னு பேரு. நீங்க அந்த ஷேர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்குள்ள போவீங்க. நீங்க உங்கள்கிட்ட இருக்க ஷேர்ஸை நீங்க என்ன பண்ணுவீங்க? விற்கிறேன்னு சொல்லி போடுவீங்க. அது யாருக்கு தேவையோ அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்கன்னா, 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. அன்னைக்குள்ள ஷேர் வேல்யூ என்ன இருக்கோ அந்த வேல்யூவை பொறுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. $100 அன்னைக்கு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா அந்த
10,000 அந்த 1000 ஷேர்ஸ் என்ன பண்றாங்க, அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா அன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து 1,00,000 ரூபாயா இருந்தது. அப்ப எத்தனை மடங்கு ப்ராஃபிட்? 100 மடங்கு ப்ராஃபிட். ஆனா என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஷேர்ஸோட விலையில வந்து ஏற்ற இறக்கங்கள் எப்பவுமே இருக்கும். சில நேரத்துல ஏறும், சில நேரத்துல இறங்கும். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, இந்த டாடா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி அதனுடைய விலை ஏறும் இறங்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, டெத்தர் ஓஷன் வெர்ச்சுவல் அசெட் என்று சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் மூலமாக, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமாக நீங்க என்ன பண்ணலாம், $100 இன்வெஸ்ட் பண்ணலாம், $200 இன்வெஸ்ட் பண்ணலாம், $300 இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த அமௌண்ட் எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டா அது கம்பெனிக்கு போகும். அந்த கம்பெனில இருந்து எங்கன்னா, அதுல இருந்து ஆக்சுவலா வந்து பெர்சன்டேஜ் படி உங்களுடைய நெட்வொர்க்கிங் இவ்வளவு கமிஷன், உங்களுடைய ட்ரேடிங் இவ்வளவு கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கமிஷன்ஸுக்கும் என்ன உண்டோ அதை பிரிச்சு அந்த கம்பெனிக்கு கொடுக்குறாங்க. நமக்கு அதை திருப்பி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மூன்றாவது பிளாட்ஃபார்ம் வந்து இந்த உடா அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடாங்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நான் எக்ஸாக்ட்லி எப்படி இந்த ஷேர் ட்ரேடிங்கை பத்தி உங்களுக்கு சொன்னனோ அதை மாதிரி நீங்க போயிட்டு மார்க்கெட் பிளேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நீங்க என்னது பண்ணலாம், மார்க்கெட் பிளேஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி மார்க்கெட் பிளேஸ்ல விற்கலாம். இட்ஸ் தேர்ட் பார்ட்டி, நீங்க P2Pன்னு சொல்லுவோம். அதாவது நீங்க வாங்கலாம், விற்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஸோ உடால வாங்கி விற்கும் பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, அங்கேயும் ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதுவரை ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல இல்லாத ஒரு புதுமை. இதுவரை ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து உங்களுக்கு லாபமும் வரலாம், நஷ்டமும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த பிரைஸ் லாக்கிங் சிஸ்டம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, whether you buy or sell you will get a profit only அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான மெத்தடாலஜி மூலமாக இங்கேயும் உங்களுக்கு தொடர்ச்சியாக லாபம் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இவங்க ஏற்படுத்திருக்காங்க. ஆனா லாபம் வந்து ஒரு அளவு தான் கொடுக்க முடியும். ஒரு அளவுக்கு மேல கொடுக்கறதா இருந்ததுன்னா அது பெரிய ப்ராப்ளத்துல போயிடும். அதனாலதான் கம்பெனி என்ன டிசைட் பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மூலமாக 30% வரை லாபம் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு பர்சன்டேஜ்? 30% வரை நீங்க லாபம் சம்பாதிக்க முடியும். பவர் ஆஃப் டெத்தர் ஓஷன். இப்ப நீங்க இந்த டெத்தர் ஓஷன் பிளாட்ஃபார்ம்ல பை பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டும், வெதர் இட் இஸ் $100, வெதர் இட் இஸ் $200, $500, என்ன டாலர் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலும் அது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, டைரக்டா 20% ஆஃப் த லாக்கிங் அமௌண்ட். நீங்க $100 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா $20 எந்த லிக்விடிட்டி போயிடும்? டெத்தர் ஓஷன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, அந்த லிக்விடிட்டி பூல்ல போய் இந்த 20% ஜாயின். அப்ப இந்த 20% அந்த டெத்தர் ஓஷன் லிக்விடிட்டில ஜாயின் பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? டெத்தர் ஓஷன் காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அந்த வெர்ச்சுவல் காயினோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டெத்தர் ஓஷனுக்கும் டெத்தர் ஓஷன் வெர்ச்சுவல் அசெட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா இன்டர் கனெக்ட் இருக்கு. டெத்தர் ஓஷனோட பிரைஸ் 0.01 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க 0.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். 5 தடவை 5 டைம்ஸ் இங்க வந்து காயின் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அங்க உள்ள ஸ்பீடு ஒரு டைம், இங்க உள்ள ஸ்பீடு 5 டைம். இன்டர்லிங்க். நீங்க இங்க வாங்கக்கூடிய ஒவ்வொரு கான்ட்ராக்டுக்கும் 20% அமௌண்ட் டைரக்டா இங்க லாக் ஆகும், நம்மளுடைய டெத்தர் ஓஷன் லிக்விடிட்டியில லாக் ஆயிடும். மீதி இருக்கக்கூடிய 80%ல அவங்க வந்து ரெஸ்ட் ஆஃப் த கமிஷன்ஸ், பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது எல்லாமே வந்து அடுத்த ஸ்டெப்ஸ்ல நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சுருங்க. ஒரு பவரான 5%, அதாவது 5 டைம்ஸ் உங்களுக்கு பவர்ஃபுல்லா ஒரு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பவர் ஆஃப் டெத்தர் ஓஷன் ஈகோ சிஸ்டம். இந்த ஈகோ சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிச்சுக்கோங்க. முதல்ல டெத்தர் ஓஷன்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி வந்து 70,000 இருந்ததுன்னு வச்சு, அது டோட்டல் காயின் வந்து 2,80,000 காயின் இருந்ததாக நாம் கற்பனை செய்து கொள்ளும். அப்போ நம்மள்ட்ட இருக்கக்கூடிய லிக்விடிட்டி டிவைடட் பை நம்பர் ஆஃப் காயின் போட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு அந்த காயின் பிரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இந்த பர்டிகுலர் பீரியட்ல உங்களுடைய டெத்தர் ஓஷன் காயின் பிரைஸ் வந்து 0.25 USDT இருந்தது. நம்ம சொல்லியிருக்கோம், டெத்தர் ஓஷனுக்கும் டோவாக்கும் டைரக்ட் லிங்க். டெத்தர் ஓஷனோட பிரைஸ்ல என்ன பிரைஸ் இருக்கோ அதோடைய 5 மடங்கு பிரைஸ் ஆட்டோமேட்டிக்கா எங்க வரும்? டோவால வரும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த டெத்தர் ஓஷன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரைஸ் வந்து 0.25 அப்படின்னா டோவால ஆட்டோமேட்டிக்கா இட்ஸ் பிகம் 1.25 USDT டாலர்ஸ். தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, நம்ம டீம்ல எல்லாருமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு உதாரணத்துக்கு வச்சுப்போமே. 1000 பேர்ல ஒரு 1000 பேர் ஜாயின் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்க, ஒரு 1000 பேர் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் $100, $200 இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படின்னா டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு வந்திருக்கு? கிட்டத்தட்ட $200,000 இன்னைக்கு மட்டுமே நம்ம டெத்தர் ஓஷன் மூலமாக, டெத்தர் ஓஷன் வெர்ச்சுவல் அசெட் மூலமாக வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த இதுல வந்து என்ன பண்ணிருக்கோம், டோவால நீங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய எந்த அமௌண்டாக இருந்தாலும் அதோட 20% எங்க போகும்? டெத்தர் ஓஷன் லிக்விடிட்டிக்கு போகும் சொல்லியிருக்கோம். அப்போ இந்த $200,000 உடைய 20% எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 40,000. ஓகே, ஏற்கனவே டோவாட லிக்விடிட்டி எவ்வளவு இருந்தது? 70,000 லிக்விடிட்டி இருந்தது. இப்ப அடிஷனலா $40,000 லிக்விடிட்டி என்ன ஆகுது? ஆட் ஆகுது.
அப்படி ஆட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா டோட்டல் லிக்விடிட்டி என்ன ஆகுது, $1,10,000 லிக்விடிட்டி ஆகுது. ஆனா தெத்தர் ஓஷன்ல புதிய காயின் எதுவுமே ஜெனரேட் ஆகல. ஏன் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது டோவால இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது அதோடைய ஜஸ்ட் 20% நீங்க வந்து டைரக்டா வந்ததுனால தெத்தர் ஓஷனோட காயின் ரிமைன் சேம். அதே 2,80,000 காயின் தான் இங்கேயும் இருக்கு. ஆனா இப்ப என்னாச்சு, லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆனதுனால தெத்தர் ஓஷன் காயினோட பிரைஸ் என்னாச்சு 0.39 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் டோவாட பிரைஸ் 1.96, that is 5 times. So if you know, actually this is beautifully designed interconnect ecosystem. ஸோ 5 மடங்கு ஆக்சுவலா பிரைஸ் இருக்கிறதுனால வேகமான வளர்ச்சியாக இருக்கும், ஒரு அற்புதமான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கேன். கேன் யூ கிவ் மீ another thumbs up so that actually I can understand? உங்களுக்கு நான் சொல்றது தெளிவாக புரியுது அப்படிங்கிறது எனக்கு புரியும். anyone can just show me a thumbs up? ஓகே, அடுத்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். அட்வான்டேஜ் ஆஃப் டோவாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரொம்ப ரொம்ப தெளிவான விஷயம். நான் ஏற்கனவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில பிரைஸ் ஆல்வேஸ் இன்க்ரீசஸ் வெதர் யூ பை ஆர் செல். நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க இல்ல சேல் பண்ணுங்க, காயினோட பிரைஸ் இங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் த கிரேட்டஸ்ட் இன்னோவேஷன் ஆஃப் திஸ் மில்லேனியம். ஓகே, நோ ரக்ஸ் அண்ட் புல். யாருமே ஆக்சுவலா என்ன பண்ண முடியாது. இது வந்து நோ ப்ரீ மின்டட் காயின் கிடையாது. நீங்க என்னைக்கு அந்த பைசா கொடுத்து வாங்குறீங்களோ அப்பதான் காயின் மின்டாய் உங்களுக்கு வரும். அந்த காயின் வந்து நீங்க வெளியில விற்க முடியாது. இட்ஸ் அ கம்யூனிட்டி ட்ரிவன் பிசினஸ். வித்தின் கம்யூனிட்டிக்குள்ள தான் இந்த பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்யூனிட்டி ட்ரிவன் பிசினஸ் அப்படிங்கும் பொழுது யூ ஆர் செல்லிங் பேக் டு தி கம்யூனிட்டி. அப்படிங்கும் பொழுது அந்த நீங்க காயின் சேல் பண்ணும்பொழுது அது என்ன ஆகும், நம்ம தெத்தர் ஓஷனா இருந்ததுன்னா டைரக்டா பேர்ன் ஆயிரும். உங்களோட டோவா அண்ட் மார்க்கெட் பிளேஸ் என்ன ஆகும், ஸோ இட் வில் பி சர்க்குலேட்டிங் வித்தின் த கம்யூனிட்டி இட் செல்ஃப். கம்யூனிட்டிக்குள்ளேயே நம்ம ஷேர் மார்க்கெட்ல நான் சொன்னேன் இல்லையா, ஷேர் மார்க்கெட்ல ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு. ஒருத்தர் விற்கும் போது வாங்கும் போது அதுல வந்து கம்பெனிக்கு எந்த ப்ராஃபிட்டுமே இருக்காது. ஆனா இங்க என்னன்னா, இங்க ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க. நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல பை பண்ணும் போதும் சேல் பண்ணும் பொழுதும் there is some charges. So with that charges there is additional income also created to the people. So 20% of the fund டோவால நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடியது டைரக்டா என்ன ஆகுது, தெத்தர் ஓஷன் வரதுனால உங்களுக்கு வளர்ச்சியின் விகிதம் 5 மடங்கு இங்க டோவால இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்கலாம். The Tether Ocean brought a greater, ஏற்கனவே சொன்னேன், it's 100% a decentralized system. ஸோ இந்த இதுல வந்து ஸ்மார்ட் கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்மளுடைய இதுல போய் பாத்தீங்கன்னா பிஎஸ்சி வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, பைனான்ஸ் பிளாக் செயின் வெப்சைட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா இதோடைய என்டையர் கான்ட்ராக்ட் நம்மளால டவுன்லோட் பண்ணி படிக்க முடியும். இட்ஸ் an 100% decentralized system, AI controlled DeFi platform which manages the total supply and liquidity defined further by price of the token. So யாராலுமே இந்த பையிங் அண்ட் செல்லிங் அந்த லிக்விடிட்டி மூலமா கை வைக்க முடியாததுனால இது சிஸ்டம் ட்ரிவன் பிசினஸ் மாடலே தவிர இட்ஸ் நாட் ட்ரிவன் பை அன் இண்டிவிஜுவல். இது எந்த மாற்றங்களையும் யாராலையும் செய்ய முடியாது. ஸோ ரியல் டைம் பை அண்ட் செல், நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பொழுதும் சேல் பண்ணும் பொழுதும் அந்த நிமிடத்திலேயே உங்களுக்கு அதற்கான பலன் கிடைத்தோடும். நீங்க பை பண்றீங்களா, அடுத்த செகண்ட் நீங்க வந்து யூ கேன் ஏபிள் டு see சேல் பண்றீங்களா, ஸோ இமீடியட்லி உங்களுக்கு ஆக்சுவலா என்ன ஆகும், இந்த சேல் ஆகி உங்களுக்கு வருமானம் வரும். ரியல் அஃபிலேட் போனஸ், அஃபிலேட் பேஅவுட்ஸ் வந்து அந்த டைம்ல ரியல் டைம், அதாவது அந்த நீங்க இப்போ ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆக்சுவலா அந்த கமிஷன்ஸ் வந்து கிரெடிட் ஆகும். இட்ஸ் நாட் ஆக்சுவலா 1 வீக் 1 மந்த் 15 நாள் 10 நாள் நாளைக்கு கிரெடிட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, இப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அவரை ஜாயின் பண்ணி அடுத்த செகண்ட் நீங்க உங்களுடைய வெர்ச்சுவல் ஆஃபீஸ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். இப்ப டோவாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிசினஸ் எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ கேன் பாய் அ கான்ட்ராக்ட். ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் வந்து மினிமம் $100, மேக்ஸிமம் $5,000 வரை நீங்க ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பை பண்ண முடியும். ஓகே, ஸோ நீங்க இது லாக்இன் பீரியட் வந்து 14 days 20 days முன்னாடி கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து 14 நாட்கள் லாக்கிங் டேஸ். நீங்க டோவால பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்மார்ட் கான்ட்ராக்டருக்கும் 5% அடிஷனலா உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். உதாரணத்துக்கு நீங்க $100 பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த $100 அந்த கான்ட்ராக்ட் வந்து உங்களுக்கு 14 நாள் லாக்இன் பீரியடா இருக்கும். 14 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அந்த டோவால இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சேல் பண்ணி என்ன பண்ணிடும், அந்த பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கு உங்களுக்கு அடிஷனலா 5% போனஸ் கொடுக்குறாங்க. இந்த 14 days லாக்இன் பீரியட் ஸ்டார்டட் ஃப்ரம் டுடே. இன்னைக்கு காலையில 8 மணில இருந்து 14 நாட்கள் லாக்இன் பீரியட். முன்னாடி 20 நாளா இருந்தது, அந்த 20 நாளா கம்மி பண்ணி இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா 14 நாட்கள் லாக்இன் பீரியடா வச்சிருக்காங்க.
ஸோ இந்த 14 நாட்கள்ல நீங்க வாங்கக்கூடிய கான்ட்ராக்ட் வந்து கட்டாயமாக 30% வரை முதிர்வதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு இங்க வந்து ஒரு $100 போட்டிருக்கீங்க, $5 போனஸ் கிடைக்குது, பிளஸ் மேபி வாட் எவர் தி growth ஆஃப் த காயின் மினிமம் 30% growth ஆயிருக்கலாம், மேக்ஸிமம் உங்களுக்கு 30% growth வரை உங்களுக்கு எடுத்துக்க முடியும். அப்ப $105 30% பாத்தீங்கன்னா மேபி $131 ஆர் $132 வரை உங்களுக்கு இந்த $100 இன்வெஸ்ட் பண்ணதுல ஆஃப்டர் 14 days கிடைக்கலாம். 14 daysல அந்த growth வந்துரும் நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு இருக்கு, இப்ப 6 நாள் 7 நாள்லயே அந்த growth வந்துட்டு இருக்கு. ஃபியூச்சர் போக போக மேபி ஐ திங்க் வித்தின் 14 டேஸ்க்குள்ள நமக்கு இந்த growth வரதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்னது மாதிரி மார்க்கெட் பிளேஸ் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ங்கிறது ஐபிஓ, இட்ஸ் மோர் ஓவர் லைக் அன் ஐபிஓ. அதாவது டோவாங்கிறது என்னது ஐபிஓன்னு புரிஞ்சுக்கோங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். ஸோ இதுல வந்து டைரக்டா இதுல இருந்து வரக்கூடிய கமிஷன்ஸ்ல வந்து 20% எங்க போகுது, டைரக்டா இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் நீங்க பர்ச்சேஸ் பண்ணாலுமே 20% அமௌண்ட் இதுல இருந்து எங்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய டெத்தர் ஓஷன், அங்க டெத்தர் ஓஷன்ல இருக்கக்கூடிய லிக்விடிட்டி பூலுக்கு அந்த அமௌண்ட் போயிடும். ஸோ அதனால காயின் பிரைஸ் வந்து எவ்ரி பை அண்ட் செல் இன்க்ரீசஸ். மார்க்கெட் பர்ச்சேஸ்ல பண்ணும் பொழுது மினிமம் $25 இருந்து $5000 வரை நீங்க எங்கேயும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பை பண்ணும்போது மார்க்கெட்ல நீங்க பை பண்ணும் பொழுது 1% பையிங் சார்ஜஸ் நீங்க கொடுப்பீங்க. அதே மாதிரி சேல் பண்ணும்போது 3% செல்லிங் சார்ஜஸ் கிடைக்கும். ஓகே, இங்க லாக்கிங் பீரியட் எதுவுமே கிடையாது. நீங்க இன்னைக்கு வாங்கி அடுத்த செகண்டே விற்கலாம். ஒருவேளை நீங்க வந்து உதாரணத்துக்கு ஒரு $100 போடுறீங்க, இன்னைக்கு சாயந்தரம் பாக்குறீங்க ஒரு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு காயின் பிரைஸ். நீங்க நினைக்கிறீங்க ஓகே எனக்கு 10%த்துல 6% கிடைச்சாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிக்கிறீங்க, இன்னைக்கு சாயந்தரமே அந்த காயினை வித்துறீங்க. ஸோ அந்த காயினை விற்கும் பொழுது $100க்கு $110 கிடைக்குது. நீங்க வாங்கும்போது ஏற்கனவே $1 கொடுத்துருப்பீங்க $100க்கு. அதே மாதிரி சேல் பண்ணும்போது ஒரு $3 கொடுப்பீங்க. அப்ப $110 $4 போச்சு அப்படின்னா உங்களுக்கு $106 $6 உங்களுக்கு ப்ராஃபிட். எவ்வளவு நாள்ல, ஒரே நாள்ல இது பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இருக்கு, வெரி மச் பாசிபிள். ஏன்னா காயினோட பிரைஸ் வந்து வேகமாக இன்க்ரீஸ் ஆகுது. நம்மளுடைய பவர் வந்து இட்ஸ் இன்டூ 5 மல்டிபிள் பை 5 தான் சொல்லுவாங்களா, ஸ்கொயர் ரூட்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்க வந்து 5 ரூட். ஸோ 5 ரூட் அப்படிங்கிறதுனால பிரைஸ் வந்து ரொம்ப வேகமா பட்டன்னு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாம் என்டையர் சிஸ்டமே வந்து நம்ம என்ன யூஎஸ்டிடி கொடுப்போம், யூஎஸ்டிடி பெப்20யோட காயின் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட விட்ராவில் என்ன பண்ணுவோம், பெப்20 காயின் மூலமாக விட்ரா செய்து கொள்ள முடியும். ஸோ இது தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டோவா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் லிமிட். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம வந்து ப்ராஃபிட்டுக்கு ஒரு லிமிட் டிசைட் பண்ணியிருக்கோம். ஏன் இந்த லிமிட் டிசைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து தங்க முட்டையிடும் வாத்து. இந்த வாத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, கழுத்தறுத்து உள்ள எத்தனை முட்டை இருக்குன்னு பார்க்க முடியாது. நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ராஃபிட் கிடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா லைஃப் டைம் உங்களுக்கு டெய்லி ஒரு தங்க முட்டை கிடைக்கும். ஸோ அதனாலதான் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ப்ராஃபிட் பெர்சன்டேஜை டிசைட் பண்ணி அதை லாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே இதுதான். ஏன்னா கம்பெனியுடைய லிக்விடிட்டியும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், அதே டைம்ல இந்த பிசினஸ்ல வரக்கூடிய அனைத்து நபர்களும் பெனிஃபிட் அடையணும் அப்படிங்கக்கூடிய காரணத்தினாலதான் இந்த 30% ப்ராஃபிட் செல்லுன்னு வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க $100 டோவால இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, மேக்சிமம் ப்ராஃபிட் எவ்வளவு வரை நீங்க எடுக்கலாம் அப்படிங்கிறது 30% வரை ப்ராஃபிட் இந்த கம்பெனியின் மூலமாக நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, அந்த ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் $100 ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க, அப்ப அதன் மூலமாக உங்களுக்கு மேக்சிமம் $130 வரை இன்கம் இருக்கும். ஒருவேளை காயின் பிரைஸ் வந்து ஃபர்தரா இன்க்ரீஸ் ஆச்சு சார், உங்களுக்கு அன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து $150 இருந்ததுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தொகை $130 தான், மீதி $20 பர்ன் ஆயிடும். ஏன்னா அப்படி பர்ன் ஆச்சு அப்படின்னா தான் அந்த சிஸ்டம் வந்து நிலைத்து நிற்கும், ரொம்ப நாளைக்கு இந்த பிசினஸை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளும் கனிவாக இருக்கும். நான் அதனாலதான் முதலே சொன்னேன், இந்த பிசினஸை பொறுத்த வரைக்கும் இது தங்க முட்டையிடம் வாத்து, கழுத்து அறுத்தரக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் அவங்க கரெக்டா அதை டிசைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டீம் இன்கம் லிமிட் இப்போ இது வந்து எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த டீம் இன்கம்ங்கிறது யார் ஒருத்தர் அவரோட டீமை ஃபர்தரா பில்ட் பண்ணி கொண்டு போறாரு, அவர் வருமானம் சம்பாதிப்பது மட்டும் இல்லாம நான் 2-3 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களையும் இந்த கொண்டு போறேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 3 டைம்ஸ். இப்போ உதாரணத்துக்கு நீங்க $100 கொடுத்து ஜாயின் பண்ணிருக்கீங்க இந்த பிசினஸ்ல, ஒரு 4-5 பேர் இன்ட்ரடியூஸ் பண்றீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு ரெஃபரல் இன்கம் வரும், அதர் கமிஷன்ஸ் வரும், எல்லா கமிஷன்ஸும் சேர்ந்து $300 வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேல அந்த டீம் இன்கம் மூலமாக வருமானம் வராது. அப்ப நீங்க உங்களுக்கு வருமானம் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபர்தரா இன்னொரு கான்ட்ராக்ட் பர்ச்சேஸ் பண்ணணும். இப்போ $100 பர்ச்சேஸ் பண்ணதுல $200 பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா $600 வரை இன்கம் சம்பாதிக்கலாம். $500 பண்ணீங்கன்னா $1500 சம்பாதிக்கலாம். $10,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா $30,000 நீங்க என்ன பண்ணலாம், அந்த டீம் இன்கம் சம்பாதிக்க முடியும். ஸோ அப்போ 3 times டீம் இன்கம் அப்படிங்கிறதும் this is also actually a very good decision. இந்த கம்பெனி இப்படி டிசைன் பண்ணிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நீங்க ஒரு 1000 பேர் உள்ள ஒரு டீமை நீங்க உருவாக்குனாவே அந்த 1000 பேர் உள்ள டீம் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இன்கத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை தெளிவா ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா திரும்ப 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 நீங்க புதுசா போய் மார்க்கெட்ல போய் பில்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. உங்களுடைய எக்ஸிஸ்டிங் டீமை கரெக்டா வழி நடத்தினாவே அந்த இருக்கக்கூடிய டீம் வச்சு உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம். ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, 3 தடவைக்கு மேல ப்ராஃபிட் பண்ணிடுவாங்க, திருப்பி அவங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், திருப்பி பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வருமானம் வரும். அப்ப திருப்பி 300 தடவை வரும்போது திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, திருப்பி 300 தடவை இன்கம் வந்து திருப்பி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் அ கிரேட்டஸ்ட் டிசைன். அப்போ ஒரு நபர் வந்து மிகப்பெரிய அளவுல பணம் சம்பாதிக்கணும்னா அவருக்கு 1 லட்சம் உள்ள டீம்லாம் தேவையே கிடையாது. ஒரு 1000 பேர் உள்ள ஒரு டீமை கரெக்டா கட்டி காமாத்தாவே உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம். அந்த டீமை நீங்க முறையா வழிபடுத்தி கொண்டு போனாவே உங்களுக்கு லைஃப் டைம் இன்கம் வருவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்க, இந்த கட் ஆஃப் 3 டைம் இன்கத்தை கட் ஆஃப் பண்ணதுனால அது ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைகிறது. அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க புது நபர்களை தேடி ஓடிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படி ஒரு சூழ்நிலையை தவிர்த்து உங்களுடைய டீம் இன்கம் 3 தடவை வாட் யூ இன்வெஸ்டட் யூ ஆர் கெட்டிங் 3 டைம்ஸ் அப்படிங்கும் பொழுது ஸோ தட் இஸ் கோயிங் டு கிவ் யூ அன் அடிஷனல் பெனிஃபிட் ஆஃப் சேம் டீமை வச்சு திரும்ப திரும்ப சம்பாதிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். அடுத்த ஸ்லைடு பார்ப்போம். மார்க்கெட் பிளேஸ் லிமிட்டும் அதே மாதிரி தான். நான் ஏற்கனவே சொன்ன போது 30%, அதே 30% லிமிட் தான் உங்களுடைய மார்க்கெட் பிளேஸ். வெதர் யூ பை ஃப்ரம் டோவா, வெதர் யூ பை ஃப்ரம் மார்க்கெட் பிளேஸ், யூ ஆர் கெட்டிங் 30% ப்ராஃபிட் மேக்ஸிமம். அதுக்கு மேல வரும் பொழுது அது பேர்ன் ஆகி கம்பெனிக்கு போயிடும். ஏன்னா அதுதான் லிமிட். அதுக்கு மேல கம்பெனியால கொடுக்க முடியாது. ஏன்னா தட் இஸ் ரைட் ஆஸ் வெல். ஏன்னா 30% இன்னைக்கு உண்மையா சொல்ல போனா 30% ப்ராஃபிட் இன் எனி பிசினஸ் in the shortest span is not possible at all. நீங்க பேங்க்ல எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுடைய பணத்தை போட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு சொல்றேன், I'm just giving you for an example. பேங்க்ல போய் நீங்க வந்து ஆக்சுவலா ஒரு 5 லட்சம் ரூபாய் பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா குறைந்தது 7 இருந்து 8 வருஷம் ஆகும். இங்க நீங்க 30% ஈவன் இஃப் யூ ஆர் ஜஸ்ட் கெட்டிங் இட் அ மந்த், உங்களுடைய பணம் 3 மாசத்துல டபுள் ஆகுது அப்படிங்கும்போது தட் இஸ் பிகர். ஆனா உண்மையை சொல்ல போனா நிலைப்பாடு அப்படி இல்லை, அதை விட கூடுதலாவே நடக்குது. ஏன்னா இங்க வாரத்துல ஒரு தடவை 30% கிடைக்குது. இப்ப கரண்ட் சினாரியோ பாத்தீங்கன்னா 30% we are earning within a week, within 5 to 6 days actually 30% வந்துருது. Okay, even if you are just earning 30% a month, 30% நீங்க வந்து மாசம் சம்பாதித்தால் கூட 4 மாதத்தில் உங்களுடைய பணம் இரட்டப்பாகுது அப்படிங்கும் பொழுது ஐ திங்க் ஆக்சுவலி நம்ம இதுக்கப்புறம் கிரீடியா இருக்க வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இதை விட ஆசை யாருக்கு இருக்கும்னு, ஆசை வேண்டுமாங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம இங்க தெளிவான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மூலமாக உங்களுக்கு லைஃப் டைம் உங்களுக்கு வருமானம் வருவதற்கான கேரண்டீட் இன்கம். ஸோ அதனால ஆக்சுவலா வந்து ஐ திங்க் வி ஷுட் பி வெரி ஹாப்பி. பட் ஸ்டில் அட் ப்ரெசென்ட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா வித்தின் 5 டேஸ்க்குள்ள 30% வருது. ஸோ ஐ ஆல்ரெடி மேட் அ லாட் ஆஃப் ட்ரேட். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய ட்ரேட் பண்ணியாச்சு. 30%ல வந்து வித்தின் அ மந்த் ஆக்சுவலா மோர் தென் டபுள் ட்ரிபிள் எல்லாம் ஆயாச்சு ஆக்சுவலி. ஸோ அதுதான் வந்து உண்மையான நிலைப்பாடு. டீம் இன்கத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அப்படிதான் அந்த 1% 3% கிடைக்குது பாத்தீங்களா. நான் சொன்னேன் ஷேர் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பெனிக்கு எதுவும் போகாதுன்னு. ஆனா இங்க நீங்க ஊடால போய் நீங்க ட்ரேட் பண்ணும்பொழுது பை பண்ணும்போது 1% கொடுக்குறீங்க, சேல் பண்ணும்போது 3% கொடுக்குறீங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 4% கம்பெனிக்கு வருமானமா வருது. இப்போ உதாரணத்துக்கு $1000 ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு அப்படின்னா, ஸோ கன்சிடர் ஆக்சுவலா வந்து ஒரு $30 நீங்க சேல கொடுத்துருப்பீங்க, $10 வருமானம் அதுல வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. அப்ப $40 கம்பெனிக்கு வருமானம். கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இந்த வருமானத்திலையும் 20% எங்க போகுது, நம்மளுடைய தெத்தரோஷன் லிக்விடிட்டி சொன்னது இல்லையா, அங்க போயிருது. பாக்கி 80% நம்ம டீமுக்கு அப்படியே பகிர்ந்து அளிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சுவலா அதே வந்து இந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த ட்ரேடர் பூல் இன்கம் எல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா $50 $60 இந்த மாசம் வந்திருக்கு, இனிஷியல் மாசத்துலயே. அடுத்து நம்ம பார்ப்போம். ஸோ ட்ரேடர் பூல் இன்கம் இதுதான் நான் சொன்னது. அந்த 1 to 3% வருது இல்லையா, அந்த 1 to 3% வரக்கூடியதை இங்க பாருங்க வெரி தெளிவா கிளியர் பண்ணிருக்காங்க. ஃபார் ஆல் தி ஃபீஸ் கலெக்டட் 20% ஆஃப் தி ஃபீஸ் இஸ் ஆடட் டேத்தர் ஓஷன் லிக்விடிட்டி பூல். ஸோ எல்லாமே நமக்கு பேஸ் லிக்விடிட்டி பூல் தான். ஏன்னா எங்க சுத்தி வளைச்சாலுமே லிக்விடிட்டி பூல்ல போய் அங்க கேஷ் இன்க்ரீஸ் ஆனாதான் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது டைரக்டா 5 மடங்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், எங்க வேகமா போக முடியும். ஸோ அது மாதிரி ஆக்சுவலா வந்து ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருக்காங்க. அடுத்தது ட்ரேடர் பூல் இன்கத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா ட்ரேடர் பூல் இன்கம் எப்படி வருது அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க உதாரணத்துக்கு $150 டோவால பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க. அப்ப அதோடைய 3 மடங்கு $750 நீங்க என்ன பண்றீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ்ல போய் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் அலாட் ஆகும் ஒரு மாசத்துல. $250 and $750, $1000 வந்து 1:3 ரேஷியோல நீங்க 1:1 ரேஷியோ வந்து டோவால பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்க, 3 ரேஷியோ நீங்க வந்து உடால பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 பாயிண்ட் அலாட் ஆகும். இந்த கம்பெனில என்ன அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட்ல வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு இவ்வளவு அமௌண்ட் அலாட் ஆகும். அந்த அமௌண்ட் அந்த பாயிண்ட் படி உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து மாச கடைசியில உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வருமானமாக கம்பெனி என்ன கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த கம்பெனியோட டர்ன் ஓவர் வந்து $100 மில்லியன் வச்சுக்கோம்.
ஸோ பை அண்ட் செல் மூலமாக அதில் 1 to 3% கால்குலேட் பண்ணா கிட்டத்தட்ட $4 மில்லியன் கம்பெனிக்கு வருமானம் ஆகும். ஏன்னா $100 மில்லியன் உடைய 4% 4 மில்லியன் USD டாலர்ஸ். இந்த 4 மில்லியன் USDல இதை பிரிச்சு யாரு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டோவாக்கும் அந்த ஊடாலையும் யார் பண்ணி இந்த பாயிண்ட் ஏர்ன் பண்ணிருக்காங்களோ அந்த பாயிண்ட் யாருக்கு அக்குமுலேட் ஆயிருக்கோ அவர்களுக்கு இந்த வருமானம் வழங்கப்படும். இந்த பாயிண்ட் எங்க பார்க்கலாம்? நீங்க உங்க பேக் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ட்ரேடர் பூல் இன்கம் எவ்வளவு பாயிண்ட் அலாட் ஆயிருக்குங்கிறத உங்களுடைய ட்ரேடர் பூல் மூலமாக நீங்க பார்த்துக்கொள்ள முடியும். உங்களுடைய பேக் ஆஃபீஸ் பார்க்கலாம். ப்ரோ ட்ரேடர் பூலும் அதே மாதிரி தான். ஸோ இங்க வந்து நீங்க $1,000 மார்க்கெட் ஷேர்ல நீங்க டைரக்டா உடால போய் பர்ச்சேஸ் பண்றீங்க, $1,000 சேல் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் அலாட் ஆகும். திஸ் இஸ் an additional income in the trader pool itself. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த ஆக்டிவ் இன்கம். அதாவது இங்க வந்து நெட்வொர்க்கிங் இஸ் நாட் கம்பல்சரி, நெட்வொர்க்கிங் இஸ் ஆப்ஷனல். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் சொல்லலாம், கம்பல்சரி கிடையாது. ஆனா உங்களுக்கு என்ன விருப்பம்னா, ஓகே நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் டூயிங், யூ ஆர் ஸ்டார்டட் டாக்கிங் டு யுவர் பீப்புள். நீங்க வந்து புது நபர்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. அப்படி முயற்சி பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நண்பர் நீங்க $100 கொடுத்து ஜாயின் பண்ணீங்க, முதல்ல ஒரு நண்பரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க, அவர் $100 கொடுத்து பண்ணும் பொழுது டைரக்டா 15%, அதாவது $15 உங்களுக்கு வருமானமாக வந்துடும். நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு புதிய நபர் $100 டோவால போடும் பொழுது அதுல $20 எங்க போயிடும்? நம்மளுடைய டெக்கரோஷன் லிக்விடிட்டி பூலுக்கு போயிடும். $15 இன்கம் உங்களுக்கு வந்துருது. கரெக்டா இல்லையா? ஸோ மீதி இருக்கிறது எவ்வளவு? $65. அந்த $65 எப்படி ஃபர்தரா பண்றாங்க? செகண்ட் லெவல்ல வந்து 4.5% கிடைக்குது. அப்பனா உங்களுடைய நண்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அடுத்த நபர் மூலமாக 4.5%. ஸோ அப்படி பாத்தீங்கன்னா 4 to 16% ஏர்னிங் இதுல மட்டுமே இருக்கு. ஆக்சுவலி உங்களுடைய லெவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், சிக்ஸ்த் லெவல், 10th லெவல் வரை உங்களுக்கு இந்த டைரக்ட் லெவல் இன்கம் இருக்கு. ஸோ அடுத்த இன்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் இன்கம் சோர்சஸ் ஃப்ரம் த மார்க்கெட்டிங், செல் அண்ட் பை. ஸோ நம்ம சேல் பண்றோம் பாத்தீங்களா, அதுல சொன்னேன் இல்லையா அந்த 4% வருதுன்னு. அப்போ $100 மில்லியன் டர்ன் வருதுன்னா $4 மில்லியன் வரும். அதுல வந்து ஆக்சுவலி எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லெவலுக்கு 10%. உங்களோட டைரக்ட் ரெஃபரல் கீழே எவ்வளவு பிசினஸ் வந்திருக்கோம் அதுக்கு கிரைட்டீரியா கிடையாது, டைரக்டா வந்து. செகண்ட் லெவல் 3%. தேர்ட் லெவல் வந்து கிரைட்டீரியா இருக்கு, உங்களுக்கு 5 டைரக்ட் இருக்கணும், 5 டைரக்ட் இருக்கணும் அப்படிங்கிற கிரைட்டீரியா இருக்கு. இந்த கிரைட்டீரியா ஃபுல் பண்ணீங்கன்னா இங்கேயும் நீங்க வந்து லெவல் 1ல இருந்து லெவல் 10 வரை நீங்க வந்து வருமானத்தை சம்பாதிக்க முடியும். ஸோ ட்ரேடர் பூல் ஆல்சோ வில் கிவ் யூ an additional income. ரேங்க் கிரைட்டீரியா. ஸோ எந்த ஒரு பிசினஸ் பண்ணும் பொழுதும் நமக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய தகுதிக்கு இந்த பிசினஸ்ல நான் ஒரு லெவல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அப்ப அந்த மாதிரி சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ரேங்க் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் ரேங்க் என்னன்னு பாத்தீங்கன்னா சில்வர் ரேங்க். சில்வர் ரேங்க்ல நீங்க அச்சீவ் ஆகணும் அப்படிங்கிறதுனா யாருமே ஜாயின் பண்ணும்போது $100 கொடுத்தோ இல்ல $1000 கொடுத்தோ $5000 கொடுத்தோ எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் ஜாயின் பண்றாங்க. ஸோ அவங்களோட கிரைட்டீரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, மினிமம் 5 நபர்களை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கணும். நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் $100 டோவா மூலமாக பர்ச்சேஸ் செய்திருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய டீம்ல $5000 பிசினஸ் வந்திருக்கணும். ஏதாவது ஒரு 2 லெக்ல சேர்த்து மினிமம் $5000 பிசினஸ் வந்துடும். அப்படி பிசினஸ் வந்ததுன்னா அதுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பி குவாலிஃபைட் டு பிகம் a silver rank holder. நீங்க சில்வர் ரேங்க் ஹோல்டருக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4% ஆன் அன்லிமிட்டெட் லெவல். நம்ம ஏற்கனவே நம்ம லெவல் பார்த்தோங்க, 10 லெவல் வரை தான் அந்த இன்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனா ஒரு தடவை நீங்க சில்வர் அச்சீவ் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லிமிட்டெட் லெவல் ஓப்பன் ஆயிடும். இந்த கீழே எத்தனை நபர்கள் பிசினஸுக்கு வந்தாலுமே அத்தனை நபர்களுக்கான வருமானம் உங்களுக்கு வழங்கப்படும். அப் டு 1% 4% வரை உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து வெரி பியூட்டிஃபுல் ரைட். 10 லெவலை விட இங்க 100 லெவல் உங்க கீழே பிசினஸ் போனாலுமே உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னா சிறுதுளி பெருவெள்ளம். குட்டி குட்டியா இருக்கும், ஆனா மிகப்பெரிய இன்கமாக இது உங்களை வந்தடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம். அடுத்த ரேங்க் அட்வான்ஸ்மெண்ட் வந்து கோல்டு அட்வான்ஸ்மெண்ட். கோல்டு ரேங்க் ஆகணும் அப்படின்னா உங்க டீம் அதே சேம் கிரைட்டீரியா தான். உங்க கீழே மினிமம் 2 லெக்லயாவது ஒரு சில்வர் வந்திருக்கணும். உங்களுடைய டீம் வால்யூம் $25,000 வந்துடும். ஸோ ரேங்க் கோல்டு அட்வான்ஸ்மெண்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி அன்லிமிட்டெட் டெப்த் ஓப்பன் ஆயிடும். 8% உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் டெப்த் லெவல் மூலமாக வருமானம் வரும். உங்க கீழே இருக்கக்கூடியவங்க 4 பேர் இருக்காங்க, 2 பேர் சில்வர் இருக்காங்கன்னா ஒருவேளை அந்த லெக்ல மட்டும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 4 கிடைக்கும். அவங்களுக்கு போனது போக மீதி 4 உங்களுக்கு வருமானமாக வந்து சேரும். பாக்கி இருக்கக்கூடிய லெக்ல யாருமே சில்வர் இல்லை அப்படின்னா அந்த லெவல்ல மொத்த 8% உங்களுக்கு வந்து சேரும். எம்ரல்டு ரேங்க் அப்படிங்கும் போது உங்க கீழே 2 கோல்டு
வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து எமரல்ட் ஆயிடுவீங்க. $100,000 பிசினஸ் வந்திருக்கணும். ஸோ இட்ஸ் சிம்பிளி உங்களுக்கு 12% கிடைக்கும். மினிமம் 2 கோல்டு உங்க டீம்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு 8% போயிடும், மீதி உள்ள 4% வரும். மீதி உள்ள 3 லெக்ல ஒரு கோல்டுமே இல்லை, ஒரு சில்வருமே இல்லைன்னா டைரக்டா அந்த லெவல் அந்த லெக்ல எல்லாம் உங்களுக்கு 12% வருமானம் வந்து கொண்டே இருக்கும். டைமண்ட் இஸ் அன் அல்டிமேட் எய்ம் ஃபார் எவ்ரி ஒன். டைமண்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க கீழே மினிமம் 2 எமரல்ட் இருக்கணும். உங்களுடைய டீம் வால்யூம் வந்து $500,000 இருக்கணும். ஸோ இப்படி ஒரு பண்ணும்பொழுது உங்களுக்கு 16% வரை கிடைக்குது. உங்க கீழே இருக்கக்கூடிய கோல்டு லெவல் 2 லைன்ல இருப்பாங்க, அங்க உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 4% கிடைக்கும். மற்ற லெவல்ல டைரக்டா 16% வரை கிடைக்கும். கோல்டு சில்வர் எங்கேயுமே இல்லை உங்க டீம்ல மற்ற 3 லெக்ல அப்படின்னா டைரக்டா 16% கிடைக்கும். ஒருவேளை இருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் லெவலுக்கு உங்களுக்கு வந்து சில்வரா இருந்தா 8% கிடைக்கும், கோல்டா இருந்தா ஃபர்தர் 4% உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கும். ஸோ இப்படி ரேங்க் கிரைட்டீரியா போறதன் மூலமாக உங்களுக்கு ஃபர்தராக உங்களுடைய இன்கத்தை நீங்க என்ன பண்ண முடியும், எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி வேணா ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் ஆல் யூ ஆன் த போர்ட். விஷ் யூ அ ஃபைனான்சியல் அபண்டன்ஸ் இன் யுவர் லைஃப். ஓகே, ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ வளமும் நலமும் நிறைந்திருக்க என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இதுவரை இனிமையாக என்னுடைய பிரசன்டேஷனை கேட்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமாற நன்றி. தேங்க்யூ வெரி மச் ஆல் ஆஃப் யூ. சார், இப்ப உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். ஐ திங்க் லெட் மீ ஜஸ்ட் செக் வெதர் மிஸ்டர் சினோஃபர் ஆர் மேபி மிஸ்டர் சிவதாஸ் இஸ் தேர். மிஸ்டர் சிவதாஸ், ஆர் யூ தேர் சார்? அன்மியூட் பண்ண முடியுமா உங்களால? இல்ல அவங்க பர்மிஷன் கொடுக்கணுமா? யாராவது ஒருத்தர் வந்து தம்ஸ் அப் காமிச்சீங்கன்னா அன்மியூட் பண்ண முடியும். இல்ல தம்ஸ் அப் காணிக்காம வேற. Sir, I'm sorry, I cannot attend now. I'm with my team here in Mysore. Sure, sir. You can carry on. Okay, give them the permission of giving unmute, sir. Yes, done. Yes, இப்போ நீங்க அன்மியூட் பண்ண கேட்கலாம். ஒவ்வொருத்தரும் அன்மியூட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணா மற்றவங்க அன்மியூட் பண்ணாதீங்க. அன்மியூட் பண்ணக்கூடிய பட்டன் ஓபன் பண்ணிருக்காங்க. I think you can open up your unmute and you can start asking questions if you have. Yes, Mr. Velmurugan sir, சொல்லுங்க, ஏதோ கேட்க வரீங்க? Mr. Santosh from Tether Ocean. சார் வணக்கம் சார், நல்ல பிரசன்டேஷன் சார். தேங்க் யூ சார். Thank you Mr. Santosh. தெளிவா வெரி புரியுதா? குட், வெரி ஸ்வீட் பிரசன்டேஷன் சார். அருமையா புரிஞ்சுது சார். Thank you sir. Thank you so much. அருமையா புரிஞ்சு நான் கவனிச்சேன். ரொம்ப நன்றி. நான் காஞ்சிபுரம். ஓ, காஞ்சிபுரம் நீங்க? ஆமா சார், ஆமா சார். எனக்கா வேண்டிய காஞ்சி மடம் போயிட்டு வந்துருங்க ஒரு தடவை. பெரியவரை பார்த்து வந்துருங்க, புது பெரியவரை. வாங்க சார், வாங்க சார். Thank you. I will visit Kanchipuram very soon. கண்டிப்பா எனக்கு கால் பண்ணுங்க சார். சிவதாஸ் சார் என் நம்பருக்கு. சார் வணக்கம். எனக்கு இப்போ 5 days அந்த லாகின் பீரியட் வந்து 14 days மாறுச்சு. அதை பத்தி ஒரு சின்ன ஒரு இது சொல்லுங்க சார். சார், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இது தங்க முட்டையிடக்கூடிய எஸ். சோ இந்த வாரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தங்க முட்டை இடுற வரை கொஞ்சம் கவனமா இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தங்க முட்டை வயித்துல இருக்குன்னு சொல்லி கழுத்தாக்கா என்ன ஆகும்? ஆமா, நமக்கு முட்டைய அந்த ஒரு முட்டையோட முடிஞ்சிரும். So that is why actually see we just kept streamlining the business. Okay, ஏன்னா 5 நாள்ல விட்டோம் அப்படின்னா வந்து நிறைய நீங்களே நேத்து பார்த்திருப்பீங்க, there is lot of sell order. ஆமா சார், ஆமா சார். அது எப்படி பம்பிங் ஆயிருக்குன்னா, there are people who are just taking advantage of TOA. ஒரே அது வந்து இல்லீகலா பிசினஸ் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நபர் என்ன பண்றாருன்னா, ஒரு ஐடி போடுறாரு, அது போடுறாரு, அதுக்கு அடுத்து கீழ ஒரு ஐடி போடுறாரு, கீழ ஒரு ஐடி போடுறாரு. அவரே அதான் இந்த கம்பெனில ஸ்ட்ரக்சர் சொல்லிருக்காங்களா, 5 பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க, இவ்வளவு ட்ரெயின் சொல்றாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் பண்றது கிடையாது. ஆமா ஆமா. ஒரு ஐடியில போடுறது, அதுக்கு கீழ இன்னொரு ஐடி ஓபன் பண்றது, அதுக்கு கீழ இன்னொரு ஐடி ஓபன் பண்றது, அதுலயே படன்னு போட்டு போறாங்க ஆக்சுவலா. ஆக்சுவலா வந்து அது பம்பிங் ஆயிடும். மார்க்கெட் ஆக்சுவலா வந்து இங்க வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்த முடியும். அதனாலதான் இன்னைக்கு காலையில லாட் ஆஃப் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்திருக்கும். ஆமா, கிராஜுவல் கம்யூனிட்டி வராது. சோ அதனாலதான் ஆக்சுவலா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றதுக்கு தான் அப்படி பண்ணிருக்காங்க. சோ 14 நாள் அப்படிங்கிறது இட்ஸ் a good time. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி 30% இந்த மந்த் இட்செல்ஃப் இட்ஸ் a big money இல்லையா? ஆமா ஆமா சார், ஆமா சார். 30% twice is best sir. Twice very best. See, 30% ஒரு மாசத்துல நமக்கு வருமானம் கிடைக்குதுனாவே that itself is a greatest achievement. ஏன்னா உங்களுக்கு ஆக்சுவலா எல்லா கமிஷன்லாம் போக 4 மாசத்துல நம்மளோட பணம் ரெட்டிப்பாகுதுனாவே that's a greatest achievement. நம்ம அதோட ஆசைப்பட்டு நம்ம பண்ணோம் அப்படிங்கிறது புத்திசாலித்தனம் இல்ல. நீங்க ஆக்சுவலா டீம் பில்ட் பண்ணி கரெக்டா பில்ட் பண்ணும்போது கம்பல்சரி கிடையாது, ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டவங்க டீம் பில்ட் பண்ணி பண்ணலாம். விருப்பப்பட்டவங்க கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா, டோவால பர்ச்சேஸ் பண்ணுங்க. இங்க இருந்து திருப்பி அந்த டோவால இருந்து வெளியில வரதுக்குள்ள அங்க 3 டைம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. $100 போடுங்க,
திருப்பி அதே $100 சேல் பண்ணுங்க. 10% ப்ராஃபிட் வந்தாலுமே சேல் பண்ணி எடுத்துறணும். கண்டிப்பா. அங்க 3 டைம் தான் சொல்லிருக்கு. ப்ராஃபிட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லல. ஆமா. தேங்க் யூ மிஸ்டர் சந்தோஷ். தேங்க் யூ சார். இல்ல தேங்க் யூ சார். கிளியர் சார், கிளியர். ஓகே. சோ அடுத்து வேற யாருக்கு இருக்கீங்களா? எஸ். ஓபன் பண்ண முடியுதா? ஓபன் பண்ண முடியலையா? எஸ் மிஸ்டர் ரத்னசுவாமி. ஓபன் பண்ணி கேட்கலாம். கேள்விகள் எது இருந்ததுன்னா நீங்க ஓபன் பண்ணி கேட்கலாம். ஓகே. கேள்விகள் இருக்கா? இல்ல நம்ம வந்து இன்னைக்கு பிசினஸ் பிரசன்டேஷன் முடிச்சுக்கலாமா நண்பர்களே? கேள்விகள் இருக்கு அப்படின்னா மிஸ்டர் அற்புதம் ராஜா கண்ணு சார் ரொம்ப கவனமா இந்த ராஜா அண்ணா, அற்புத ராஜா அண்ணா, நீங்க வந்து ரொம்ப கவனமா பிசினஸ் பிரசன்டேஷன் அட்டெண்ட் பண்ணீங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி ஷேக் சாஹில் அகமது சாரும் ரொம்ப கவனமா அட்டெண்ட் பண்ணீங்க. இஃப் யூ ஹேவ் எனி क्वेश्चंस ப்ளீஸ் ஓபன் அப் அண்ட் ஆஸ்க். ஏ சுதேவன் கேள்விகள் இருக்கா சார்? சார் இந்த முதல்ல நம்ம டாப் அப் பண்ற டெதர் ஓஷன்ல வந்து 52% வந்து லிக்விடிட்டி போயிருது, 25% வந்து வேலட்டுக்கு வந்துருது சார். இப்போ எங்க சார் போகுது சார்? 52% இல்ல சார், ஆக்சுவலா 52% தானே வருது ஆக்சுவலா. 52% வந்து லிக்விடிட்டி போயிருது சார். 55% லிக்விடிட்டி போயிருது, கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த வேலட்டுக்கு வருது சார், அது எத்தனை பர்சன்ட்? 25? இல்ல சார், அதாவது 52% மட்டும் தான் லிக்விடிட்டி போகுது. பாக்கி 48% நம்ம டீம்ல பாட் பண்றாங்கல்ல, டீம்ல கொடுக்குறாங்கல்ல ஆக்சுவலா அந்த இன்கம். டீம்ல டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்களா சார்? இப்போ நீங்க ரெஃபர் பண்றீங்கன்னா ரெஃபரல் கமிஷன் இருக்கு, ட்ரேடிங் கமிஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல தானே வருது. See, பாக்கி 48% is actually for the network development. அது பெர்சன்டேஜ் எப்படிங்கிறத சொல்லல சார். அது பாக்கி சார், அதாவது நீங்க அந்த பெர்சன்டேஜ்ல காமிச்ச இல்லையா, ஒருத்தர் ரெஃபர் பண்ணாருன்னா டைரக்டா 15% உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா? டைரக்ட் 15% எல்லாம் கிடைக்குது சொன்னேன் இல்லையா? அதோட கால்குலேஷன் பண்ணி பாருங்க. that comes to 42%. ஓகே சார். இப்போ என்னன்னா காயின் வந்து 35% தான் அலாட் ஆகுது. ஸோ $100 போட்ட ஒருத்தருக்கு ஆக்சுவலா அது வந்து எங்க டெதர் ஓஷன்ல, ஆனா டோவால 100% காயின் வந்துருது. டோவால 100% சார். அங்க 52, 35, 82, 87 மிச்சம் போக 13 வந்து கமிஷனுக்கு போயிருவோம். ஆமா ஆமா. டோவாவை பொறுத்த வரைக்கும் டோவால நீங்க வாங்கக்கூடியது 100% காயின் உங்களுக்கு அலாட் ஆகும். டெதர் ஓஷன்ல தான் 35% காயின் அலாட் ஆகுது. இந்த டோவா பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, ஐபிஓ மாதிரின்னு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர். நீங்க $100 ஒர்த் ஆஃப் காயின்ஸ் வாங்கிருக்கீங்க, $100 காயின்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு. நீங்க வாங்குற அன்னைக்கு காயினோட பிரைஸ் மேபி $1.2 இருந்தது. அந்த 14 நாள் லாக்கிங் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1.1ல இருந்து 1.5 ஆகுது அப்படின்னா உங்களுக்கு 40 பைசா லாபம். கரெக்டா இல்லையா? அப்ப $1.1க்கு 30% பாத்தீங்கன்னா $33 வரும். அப்ப you will not able to get 1.50, you will get 1.43 only maximum. ஏன்னா 30% தான் உங்களுக்கு ப்ராஃபிட் இங்க அலாட் ஆகுது. 30%க்கு மேல உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. Hope it is very clear. ஓகே. Thank you Mr. Yesudasan. வேற யாருக்காவது கேள்வி இருக்கா? அற்புத ராஜா அண்ணா சொல்லுங்க சார். சார் வணக்கம். வணக்கம் சார். நல்ல ஒரு பிரசன்டேஷன் கொடுத்தீங்க சார். தேங்க்யூ சார். உண்மையிலே நான்லாம் இதுல வந்து ஒரு மிகப்பெரிய புரிதல் இல்லாம தான் இதுக்குள்ளலாம் வந்தேன் நானு. சார் எனக்கு தெரியும், அதனால தான் இன்னைக்கு தெளிவா புரியணும்ங்கறதுக்காக பிரசன்டேஷன் கொடுத்தேன். முஜாஹிர்னு சொல்லிட்டு காரைக்கால்ல இருந்து அவருடைய நண்பர் மூலமா எனக்கு இந்த அறிமுகம் கிடைச்சது. அடுத்தது நீலா மேடம் சொல்லிட்டு ஒரு மேடம் வந்தாங்க. எனக்கு வந்து இது தெளிவா சமீபத்துல மதுரையில எனக்கு ஒரு கிளாஸ் எடுத்தாங்க. ஆக இது மாதிரி கொஞ்சம் வழிகாட்டுதல் இருக்கிறப்பையும் உங்களை மாதிரி ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைக்கிறப்பையும் எங்களுக்கு வந்து வளர்ச்சியை நோக்கி போக முடியும் சார். நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இந்த ஜூம் மீட்டிங்லாம் நம்ம அட்டன் பண்ணோம். அதுல கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன தகவல்களை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு அதுலேருந்து நம்ம ஒரு நாலேஜை கிரியேட் பண்ண பிறகு சில சந்தேகங்கள் எழுப்பலாம். பொதுவான சந்தேகங்கள் தான் எனக்கு வரும். ஆனா இது வந்து நான் இதை போய் கேட்டுட்டே இருந்தோம்னா இதை போய் கேட்டுட்டே இருக்காரு, இதை சொன்னாங்களே அப்படிங்கிற கூடிய மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஏன்னா கொஞ்சம் இப்போ எனக்கு புரிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தடுத்த மீட்டிங் நான் அட்டன் பண்றப்ப புரிஞ்சுக்கிறேன் சார். நிச்சயமா என்னுடைய ஒரு கால்குலேஷன் என்னன்னாக்கா, இப்போ நான் இருக்கேன் கம்மிங் ஜூன்ல பாத்தீங்கன்னா ஜூன் எண்ட்ல எல்லாம் எனது சார்பா என்னுடைய அற்புதராஜன்னா எங்களுடைய சார்பா ஒரு 100 பேர் இதுல வந்து அந்த ஜூம்ல வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு நான் வரேன் சார்.
ரொம்ப நன்றி கட்டாயமா சார். சார். உங்களுடைய பிரசன்டேஷன் தொடர்ந்து நான் கேட்கறேன். தேங்க்யூ சார். சார் என்னோட இந்த இன்டென்ஷன் நல்ல ஒரு தெளிவா ஒரு புரியணுங்கிற கால்குலேஷனை ஐடியா இருக்கு. ஆமா சார். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனை உருவாக்கி இந்த டெத்தர் ஓஷனை உருவாக்கின அந்த கிரியேட்டருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்படுகிறேன் சார். ஏன்னா தேடல் உள்ளவங்க, பொருளாதார பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து எப்படி நம்ம ஏர்னிங்ஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு கண்ட இடத்துலயும் வந்து யாருடைய ஆசை தூண்டுதல்களுக்கு பேர்ல வந்து கொண்டு போய் பணத்தை வந்து விரயமாக்கினவங்களுக்குலாம் இது வந்து ஒரு விடிவு காலமா இருக்கும்னு நான் முழுசா நம்புறேன் சார். சார் கட்டாயமா விடிகாலமா இருக்கும். நன்றி. அதனாலதான் என்னுடைய ஸ்லைடுல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு பாத்தீங்கன்னா ஐடியா கேன் சேஞ்ச் லைஃப். ஆமா ஒரு சார். ஐடியா தான், ஒரு தனிநபருடைய ஐடியா பாத்தீங்கன்னா அது எவ்வளவு அற்புதமா டிசைன் பண்ணிருக்காங்கிறத நான் உள்வாங்கினதுக்கு அப்புறம் தான். நான் எத்தனை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் அசந்து போயிருவீங்க. பட் வேண்டாம், தட் இஸ் பர்சனல். அதனால வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் இன்னும் தொடர்ந்து ஆக்சுவலா ஜூம் எடுப்பேன். ஏன்னா ஐ ஹவ் டேக்கன் இட் அ சீரியஸ் கமிட்மெண்ட் தட் ஆக்சுவலி ஐ வாண்டட் டு டேக் ஜூம் so that actually people understand the business. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டு வரும் பொழுது இந்த பிசினஸ் உடைய வேகம் இன்னும் அதிகரிக்கும். ஆமா சார். ஓகே சார். நீலராஜன் மேடம் தான் சார் எனக்கு இந்த வாய்ப்பை நல்ல ஒரு தெளிவான ஒரு பதில் அன்னைக்கு வந்து மதுரையில எனக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் சார். நன்றி சொல்றேன் சார். நிச்சயமா நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அவ்வளவு பொறுமையா சொன்னாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எஸ் மிஸ்டர் நீலராஜன். Thank you, sir. Narmada Rajan, sir. Thank you for your revive. I am very happy. Thank you. Lot of thanks. Thank you, madam. Thank you. Sir, Sivaram sir, very explanation is very good. Really very, very good. Ma'am, actually, see, intention is very good. ஏன்னா நம்ம கம்யூனிட்டிக்கு ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணி ஆகணும் மேடம். ஏன்னா ஆக்சுவலா வந்து தனி மனம் எப்பவுமே தோப்பாகாது. தான் பேர் இழுக்கணும். சோ இப்படி ஒரு அற்புதமான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னா it is our responsibility to make sure that it is reaching the society in a correct way. Really the great opportunity, sir. யார் எங்கெங்கெல்லாம் எவ்வளவு இழந்தாங்களோ அவ்வளோத்தையும் எடுக்கக்கூடிய ஒரே பிளாட்ஃபார்ம் இதுதான். ஆமா, ஆனா நான் சொன்ன மாதிரி கவனமா இருக்கணும். எவ்ரி லீடர் should take care of what நான் ஏற்கனவே சொன்னேன். இது வந்து தங்க முட்டையிடும் வாத்து. சுயநலமா எடுக்க கூடாது யாருமே. சுயநலமா இருக்க வேண்டாம் மேடம். நான் என்ன சொல்றேன்னா கிரீடியா இருக்க கூடாது. சுயநலமா இருக்கிறது தப்பு கிடையாது. கிரீடியா இருக்க கூடாது. கிரீடியா இருக்க கூடாது. அது எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இல்லாமல் என்ன பண்ணணும்னா எல்லாருமே சோவால பர்ச்சேஸ் பண்ணணும். எவ்ரி லீடர் should encourage your team members to buy from the marketplace as well. marketplaceல நீங்க பர்ச்சேஸ் பண்ணாதான் உங்களுக்கு சரியான growth கோம். அதாவது இது எல்லாரும் சோவாலையும் பண்ணனும், மார்க்கெட் பிளேஸ்லயும் பண்ணனும். இந்த இதுல எல்லாரும் கவனமா இருக்கணும். கவனமா கைட் பண்ணாவே கரெக்ட்டா போய்டும். ஓகே சார். Thank you. Lot of thanks for your guidance. சூப்பரா இருந்தது. உங்களுடைய பிரசன்டேஷன் ரொம்ப அருமை சார். நாங்க இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷன் எதிர்பார்த்துட்டே இருந்தோம். வந்துருச்சு. Really we are great. என்ன இன்ட்ரோ듀ce பண்ணது வந்து குமாரதாஸ் சார் தான். ஓகே, சோ he knows me actually. நாங்க he is also my upline. என்ன இன்ட்ரோ듀ce பண்ணவரும் அவர்தான். I know him actually. உங்க மதுரைக்கு வர அன்னைக்கு எனக்கு சொல்லிட்டு தான் போனார். actually நீலராஜன் மேடம் சொல்லிட்டு தான் போனார் சார். So he is my upline. He is not upline downline. அந்த business பொறுத்த வரைக்கும் அவர் என்னுடைய நண்பர். Is a good guider அவ்வளவுதான். Yeah, he is my அவருடைய நண்பர் அவ்வளவுதான். Okay sir. Thank you. Yeah. Mujahid Karaika. Okay. Thank you for your presentation. Thank you. Good evening, sir. I'm Mujahid from Karaikal. Yes, Mr. Mujahid. How are you, sir? Okay, sir. Fine, sir. First of all, I thank to Mr. Karnagar sir from Rajapalayam. ஏன்னா அவர் தான் என்னோட அப்ளைனர் பிளஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணது அவர் தான். ஓகே. நாங்க கொஞ்சம் முன்ன பேசினாங்க பாருங்க, ராஜண்ணா சார் எல்லா 3 பேரும் தான் மீட்டிங் வந்திருந்தோம். சரி சார். ஆமா சார். நாங்க வந்து ஒரு சாரை எதிர்பார்த்து வந்தோம். சார் பாத்தீங்கன்னா ஒரு வெளியில ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டாங்க. ஆமா, இல்ல நீங்க வீட்ல ஒரு விபத்து நடந்து போச்சு, அதனால வர. எஸ் தெரியும் சார். அதனால பார்த்து நீலராஜன் மேடம் தான் எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த புரிதலை பக்காவா கொடுத்தாங்க. சரி. ஆமா சார். எந்த அளவுக்கு மேடம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு நான் பெரிய ஒரு பிரசன்டேஷன் இன்னைக்கு நான் வந்து ஃபுல்லா நான் அதை இது பண்ணேன் சார். கண்டிப்பா உங்களோட பிரசன்டேஷன் வேற லெவல்ல இருந்துச்சு. ஈச் அண்ட் எவ்ரி திங் பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருந்துச்சு. நான் கூட நினைச்சேன் இன்னைக்கு 5 பேர் நம்ம என்னோட சேர்த்து டீம் மெம்பர் 5 பேர் இன்னைக்கு பாத்துக்காங்க சார் மீட்டிங். ஓகே சார். ஆமா, அற்புத ராஜண்ணா சார் உட்பட எல்லாருமே சாட்டிஸ்ஃபைடு சார். நீங்க இந்த மாதிரி பண்ணி கரெக்டா கொண்டு போனீங்கன்னா சார், நானே பாரு சார் மேடத்துல சொன்னேன், மேடம் ஸ்லோவா பண்ணுவோம் மேடம், ஒன் பை ஒன் புரிஞ்சுட்டு பண்ணுவோம்னு நினைச்சேன். பாத்தீங்கன்னா டெய்லி எனக்கு 2 ஐடி வந்துட்டே இருக்கு சார். இன்னைக்கு நைட்டு ஒரு ஆள் ஃப்ரெண்டு போன் போட்டு 4 ஐடி போறேன்னு வராங்க. தானாவே ரொம்ப ஃபாஸ்டா கொண்டு போயிடுவோம் சார். இதை சார் சொன்ன மாதிரி
சார் அற்புதராஜன் சொன்னாங்க பாத்தீங்களா, அவங்கள மாதிரி நம்ம டீம்ல இருந்து என் டீம்ல இருந்து ஒரு 100 பேர் கொடுப்பேன் நாங்கெல்லாம் சேர்த்து. கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ. See, இது கண்டிப்பா. என்னன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடியதான். லெட் அஸ் டூ இட் டுகெதர். ஆக்சுவலா இது என்னன்னா ஓகே. இவ்வளவு sir. நாள் நம்ம காயம்பட்ட நமக்கு ஆக்சுவலா ஒரு அற்புதமான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கொண்டு கொடுப்போம். ஏன்னா வந்து இட்ஸ் ரியல் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் ரியல் சார் நானும் 2018ல இருந்து இருந்திருக்கேன் சார். நிறைய ஸ்டாக்கிங் வேற மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கொண்டு போகும்போது எல்லாருமே அதை வந்து வெல்கம் பண்றாங்க சார். யாருமே வேணாம்னு சொல்ல சார். சொன்னவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க, தெளிவா சொல்லிருங்க. இட்ஸ் நாட் a cryptocurrency opportunity. It's a கண்டிப்பா. blockchain technology opportunity. We use USDT. அப்படி சொல்லிருங்க எல்லாத்தையும். கண்டிப்பா சார். ஏன்னா இப்ப cryptocurrency சொன்னீங்கன்னா இப்ப எங்க லிஸ்டிங் ஆகும், எப்ப மார்க்கெட்டுக்கு வரும், எப்ப ட்ரேடிங் வரும் எல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கேக்குறாங்க சார். இது வந்து ஐசிஓவா டோக்கனா இல்ல வந்து காயினா எல்லாம் கேட்கறாங்க. அதெல்லாம் கிளியரா சொல்லிடுறேன் சார். அப்ப என்னன்னா தெளிவா சொல்லிடுங்க. This is not a cryptocurrency business opportunity. It is a blockchain technology opportunity. We are into a virtual asset businessங்கறத சொல்லி தெளிவா பண்ணீங்க அப்படினா everybody will be happy, everybody will understand. This is a new way of business sir. See, உண்மையை சொல்ல போனா நிச்சயமா ரியலி சார் உண்மையை சொல்ல போனா this is a solution for the financial industry, not only the crypto industry. Even the financial industry. நீங்க பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல ஒவ்வொரு நாளைக்கும் கோடிக்கணக்கில் மக்கள் பணத்தை இழக்கிறாங்க. It's a real life changing program sir. ஒவ்வொரு மனுஷனும் there is no way that everybody can make profit in ஒரு opportunity இதுவரை வந்தே கிடையாது. In this business everybody can make an opportunity. ஆமா சார், என்டையர்லி டிஃபரண்ட். ஆமா சார், உண்மையிலே எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு பிசினஸ் சார் இது. தேங்க்யூ சார், தேங்க்யூ. தேங்க்யூ சார். நான் இப்பதான் இறங்கியிருக்கோம். எல்லாரும் நல்லபடியா பிசினஸ் பண்ணோன்னு நான் வாழ்த்து தெரிவிக்கிறேன் சார். அற்புதராஜன் பேசுனாங்க இன்னைக்கு, நல்ல புரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்றேன். தேங்க்யூ சார். மேடத்துக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா மேடம் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் எக்ஸ்பிரஷனை கொடுத்தது அவங்க தான். தேங்க்யூ கருணாகரன் சார். கருணாகரன் இருக்கேன் சார். சொல்லுங்க, கை வைத்திருக்கீங்க, சொல்லுங்க சார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், நான் கருணாகரன் பேசுறேன். சொல்லுங்க சார். நாங்க நீலராஜம் டீச்சர்ல கிளையண்ட் நானே. ஓகே சார். அதில் நாங்கள் ரொம்ப பெருமை கொள்றோம். தேங்க்யூ சார். அழகன் படத்துல ஒரு வசனம் வரும், ஹோட்டல்ல திடீர்னு விருந்தாளுங்க வந்துட்டா உப்மா கிண்டியாச்சும் பரிமாறணும்னு. முந்தா நாள் சீஃப் கெஸ்ட் வர முடியாத சூழ்நிலையில எங்களுக்கு டீச்சர் நீலராஜம் டீச்சர் வந்து நல்லபடியா எல்லா சப்போர்ட்டும் பண்ணி எங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு தான் நம்ம முதல் நன்றி. அவங்க வழியில அவங்களும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு பூஸ்ட் பண்ணி எனர்ஜி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை திறன்பட செஞ்சு நல்ல ஒரு யூனிட் உருவாகிடுவோம். ஓகே, ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ஓகே. மஜித் சார், നിങ്ങളുണ്ട് ഏതാ സംസാരിക്കണം അവിടെ? Yes. Good evening all. First of all, let me introduce Majid sir. Majid sir, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சார் தான் ஆக்சுவலா வந்து தமிழ் பிரசன்டேஷன் எடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எனக்கு ஐ வாஸ் டைட் அப். ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் டேல இருந்தே பிரசன்டேஷன் எடுக்குங்கிறது என்னுடைய விருப்பம் இருந்தது. பட் ஐ வாஸ் டோட்டலி டைட் அப். மஜித் சார் தான் வந்து அவருக்கு தொண்டை வலி இருந்தாலும் அதை கண்டுக்காம இவ்வளவு நாள் வந்து பிரசன்டேஷன் பண்ணிருந்தாரு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலா எனக்கு பிசினஸ் பிரசன்டேஷன் பண்ணது மஜித் சார் தான். ஸோ அவர் மூலமா தான் எனக்கு ஆக்சுவலா சார் நம்ம குமார்தாஸ் சார் மூலமா மஜித் சாரை பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் லீடர் இன் த கம்பெனி. is a greatest scholar also. He knows cryptocurrency in and out. Sir, Majid sir, உங்களுடைய ஒரு வார்த்தை. Okay, thank you sir. Thank you for wonderful introduction. First of all, very thankful to Shivaram sir for giving this wonderful presentation today. It's very exciting and very interesting. தமிழ்ல பேசும்போது அழகா பேசிட்டு நல்ல அழகா பேசிட்டு எல்லா மக்களுக்கும் வெற்றி அடைறதுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி டெதரோஷன்ல இருக்கு. டெதரோஷன் பண்ணக்கூடிய சொல்யூஷன், மார்க்கெட்டுக்கு பண்ணக்கூடிய சொல்யூஷன் என்னன்னு திரும்பி இந்த சிஸ்டத்தை ஏற்றிட்டா என்ன அளவில் ஏர்ன் பண்ணணும் அதுதான் ஒருத்தருடைய முடிவு தான். என்ன அளவில் நமக்கு ஏர்ன் பண்ணணும் அந்த முடிவெடுத்து இந்த சிஸ்டம் பயணம் பண்ண முடியும். இந்த சிஸ்டத்துக்கு அல்கோரிதம் பக்கா டிசைன் பண்ணி செட் பண்ணி டிப்ளாய் பண்ணி என்கிரிப்டட் மாடல் கிரியேட் பண்ணிட்டேன். இனி இந்த அல்கோரிதத்துக்கு ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அல்கோரிதம் பக்கா ப்ரூவ் பண்ணிட்டேன். 14 மாசத்துல ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டேன். மார்க்கெட் பிளேஸ் வரும்போது எல்லா மக்களும் கேட்டாச்சு. மார்ச் 18க்கு முன்னாடி கேட்டாச்சு. எப்படின்னு தெரியுமா சார், நான் $1,000 போடலாம்.
ஒரு 10% growth கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் வெயிட் பண்ணணும்? ஒரு 1 month கிடைக்குமா சார்? 2 month கிடைக்குமா சார்? அப்படி கேள்விப்பட்ட மக்கள் எல்லாமே இப்ப கேட்கறது தெரியுமா சார்? 30% ப்ராஃபிட் 6 நாளில் சார், அற்புதமா இருக்கு சார், இது எப்படி நடக்குது சார்? இந்த அல்குரிதம் மாத்திரம் பவர்ஃபுல். சோ லிசன் பண்ணுங்க, இந்த அல்குரிதத்துக்கு பவர் என்னன்னு லிசன் பண்ணுங்க, லிசன் பண்ணி பயணம் பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. நான் இந்த சிஸ்டத்துல உள்ள வந்தது 2024 ஏப்ரல் 2க்கு. மே 7th முதலுக்கு ഇതിന്റെ പ്രൊമോഷൻ സ്റ്റാർട്ട് பண்ணிட்டேன். അന്ന് മുതൽക്ക് ഇന്ന് വരേക്കും ഇടവേളയില്ലാമ கேப் இல்லாம 100% டெடிகேட்டடா இந்த சிஸ்டம் ஏற்றெடுத்து பயணம் பண்ணிக்கொண்டே இருக்குது. இந்த சிஸ்டத்துக்கு இப்போ எமரால்ட் ரேங்க் குவாலிஃபை பண்ணியாச்சு. டீமில் எமரால்ட் ரேங்க் ஏறின மாதிரி மக்கள் வந்தாச்சு. இப்ப டைமண்ட் ரேங்க் டச் பண்ண போத மாதிரி பிசினஸ் போய்கொண்டே இருக்குது. டோட்டல் மார்க்கெட் எக்ஸைட்டட். கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா, நார்த் இந்தியா, மத்திய பிரதேஷ், டெல்லி, கொல்கத்தா எல்லா இடத்தும் டீம் இருக்கு. ஈவன் வியட்நாம், ஆஸ்திரேலியா, யூகே. இப்போ லாஸ்ட் 4 days முன்னாடி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியல் கம்யூனிட்டி சோஷியல் மார்க்கெட்டிங் கரியர் இண்டஸ்ட்ரியில் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டா என் குரு, என் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் குரு அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் முன்னாடி அவர் என்ன கூப்பிட்டாச்சு. மார்னிங்ல ஒரு 11 மணிக்கு, ஈவினிங் 6 o'clock ஆகும்போது அவர் வந்து சில்வர் ரேங்க் குவாலிஃபை பண்ணிட்டேன். நான் இந்த விஷயம் சொல்லும் போது ஐ எம் எக்ஸைட்டட். வை? சோஷியல் மார்க்கெட்டிங் கரியர்ல என்ன மக்கள் வந்தாலும் அவർക്ക് யோசிக்க வேണ്ട ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு தினத்திலே பெரிய அளவில் ஏர்ன் பண்ணணும். அப்படி அச்சீவ்மெண்ட் எடுக்க ஒரு ஆள் முடிவெடுத்துட்டா, அவர் கேலிபர் யூஸ் பண்ணிட்டா, கண்டிப்பா அந்த தினத்திலே அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் இந்த தெதரோஷன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டிங் பிளான்ல இருக்கு. எத்தனை ஏர்ன் பண்ணணும், எவ்வளவு ஏர்ன் பண்ணணும், அதுதான் நம்ம முடிவு. ஸோ 100% பிலீவ் பண்ணி பயணம் பண்ணுங்க. ப்ராப்பரா ஸ்ட்ராங் டீம் பில்ட் பண்ணி டெவலப் பண்ணுங்க. வெற்றி நிச்சயம். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். குமார்தாஸ் சார், ஒரு வார்த்தைகள் பேச முடியுமா? ஐ டோன்ட் நோ நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ யுவர் சிச்சுவேஷன். குமாரதாஸ் சார், ஒரு வார்த்தைகள் பேச முடிஞ்சதுன்னா பேசலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வேற யாருக்கும் கேள்விகள் எதுவும் இருந்ததுன்னா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா we can wind up today and we will meet in another business presentation. Thank you so much, all of you. Have a wonderful night and blast at business. Thank you so much. Host, you can close the